ஒரு அம்சம். அதாவது மதங்கள் இருக்குல்ல, எல்லா மதங்களுமே அந்த மதங்கள் நோக்கம், நல்ல நோக்கத்தை சொல்லுவாங்க. எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும், ஏன் இந்த மதம் மனுஷனை அழிச்சு நாசமாக்குறேன்னு எவனா சொல்லுவானா? எந்த மதத்துக்காரனாச்சு இந்த மதத்தை நாங்கள் ஏன் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களை எல்லாம் படுகொலியில தள்ளுவதற்கு தான் உருவாக்கணும் எவனும் சொல்ல மாட்டான். எல்லா மதத்துக்காரனும் நல்ல நோக்கத்தை தான் சொல்லுவான். அது உங்களை எல்லாம் பக்குவப்படுத்துறதுக்கு, உங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு, அக்கிரமங்களை எதிர்ப்பதற்கு, அதர்மத்தை ஒழிப்பதற்கு, அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு, நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு, அப்படிங்கிறது தான் இந்த மதங்களை எல்லாம் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதனாலதான் எல்லா மதமும் ஒரே ஒரு நதியை போல உள்ளது, ஒரே கடல்ல போய் சேரக்கூடியது, இப்படி எல்லாம் ஒரு தத்துவத்தை சொல்லி நல்ல நோக்கத்துல தான் எல்லா மதங்களும் சொல்றாங்க. என்னத்துக்குப்பா இந்த மதம்? நல்ல நோக்கத்துக்கு தான். சரி, நோக்கம் நல்ல நோக்கம் தான். ஆனா அந்த மதங்கள் எதை ஒழிக்கிறதுக்கு வருதோ அதையெல்லாம் அந்த மதத்தை பயன்படுத்தியே செய்ய முடியுதா இல்லையா? உலகத்துல எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அக்கிரமத்தை ஒழிக்கிறதுக்கு மதம். ஆனால் மதத்தை பயன்படுத்தி அக்கிரமம் செய்யலாம். எந்த மதத்தை கொண்டு அக்கிரமத்தை ஒழிக்க போறோமோ அந்த மதத்தை பயன்படுத்தி கொண்டு, அந்த மத சித்தாந்தங்களை கொண்டு அக்கிரமத்தை செய்ய முடியுது. அந்த மதத்தை பேரை சொல்லியே சுரண்ட முடியுது. அந்த மதத்தின் பேரை சொல்லியே மக்களை ஏமாற்ற முடியுது. அந்த மதத்தின் பேரை சொல்லியே அவங்களுடைய அறிவு மழுங்கடிக்க செய்ய முடியுது. ஆனா எதுக்கடா மதம்னு கேட்டா, அறிவை வளர்க்கிறதுக்குன்றான், சிந்தனையை தூண்டுறதுக்குங்கிறான், நல்வழிப்படுத்துறதுக்குங்கிறான். அப்ப ஒரு நல்ல நோக்கத்திற்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் எல்லா வகையிலையும் அந்த நல்நெறிக்கு எதிரான வாசல்கள் அடைச்சி வச்சிருக்கணும். அப்ப மதம் என்பது இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. இஸ்லாமிய மார்க்கம் எதுக்கு? நீங்க நல்லபடியா வாழ்றதுக்கு, உங்களை யாரும் ஏமாத்தாம இருக்கிறதுக்கு, நீங்க ஏமாந்து போகாம இருக்கிறதுக்கு, நீங்க பிறரை ஏமாத்தாம இருக்கிறதுக்கு, ஒழுக்கமா வாழ்வதற்கு, பண்பாட்டோட திகழ்வதற்கு, இப்படின்னு சொல்லி இஸ்லாம் ஒரு நல்ல நோக்கத்தை சொல்லுது. ஆனா சொல்லிட்டு இந்த மதத்தை சொல்லி எந்த காலகட்டத்திலையும் எவனும் ஏமாத்த முடியாது, எவனும் சுரண்ட முடியாது, எவனும் அடுத்தவர்களுக்கு இந்த மதத்தின் பெயரை சொல்லி அநியாயம் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு ஏராளமான அணைகளை போட்டு தடை செஞ்சு வச்சிருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இந்த சிறப்பு உலகத்தில் எந்த மார்க்கத்தும் கிடையாது. ஆன்மீகத்தின் பெயரால, மதத்தின் பெயராலேயே சுரண்டுறான் பாருங்க. எங்க சுரண்டல? இன்னைக்கு பாருங்க, ஒரு மதத்தினுடைய புனிதமான தலைவர்னு ஒருத்தர் வந்துருவார். மதத்தின் பெயரெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை, எந்த மதமா வேண்டாலும் இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை வேண்டாலும் எடுத்துக்கிறங்க, அந்த மதத்தில் ஒரு பெரியார், அந்த மதத்துக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் இருப்பார். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரம். மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. பல பேர் இருப்பாங்க. இந்த பெரியவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த மதத்தை வைத்துக் கொண்டு அவர் நல்ல வசதியா இருப்பார். எதனால் வசதியா இருப்பாரு? தொழில் செஞ்சு வசதியா இருப்பாரா? இல்ல. வியாபாரம் பண்ணி இருப்பாரா? செய்ய மாட்டாரு. மூட்டை தூக்குவாரு, அதுவும் தூக்க மாட்டாரு, ஒன்னும் செய்ய மாட்டாரு. அவருக்கு நிறைய கோடி கோடியா செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த செல்வம் சேருவதற்கு எது காரணமா இருக்கும்? மதம் தான் காரணமா இருக்கும். அவர் அந்த மதத்தின் தலைவராக இருக்கிற காரணத்தினாலேயே அவர் கோடீஸ்வரரா இருப்பார், அவர் லட்சாதிபதியா இருப்பார், அவர் மக்கள்கிட்ட கோடி கோடியா காணிக்கைகளை பெறுவார். கொஞ்சம் வெக்கத்தை மானரோசம் இல்லாதவனா இருந்தா வேற மாதிரி அனுபவிப்பான். இந்த மதத்தின் தலைவர் என்ற பெயரை வைத்துக் கொண்டு வேற மாதிரியான கெட்ட செயல்கள் ஈடுபடுறது, போறது, எல்லாத்தையுமே பெண்களை ஏமாத்துறது எல்லாம் நடக்குது. அப்ப எதுக்குப்பா இந்த மதத்தை நீங்க வச்சிருக்கீங்க? நம்ம கேட்கிறோம். மதம் எதுக்குன்னு சொன்னீங்க? எங்களை பக்குவப்படுத்துறதுக்கு. அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு தலைவரா இப்படி இருக்காரு. மதத்தை சொல்லித்தானே அவர் இப்படி செய்யறாரு, மதத்தின் பேரால தானே சுரண்டாரு. அந்த மதம் தானே அவருக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துருக்குது. அவங்க பெரிய தலைவர், தெய்வமாயிட்டாங்க. அவங்க எந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்க இப்படி கையை காட்டி இப்படி ஆட்சி பண்ணினாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற அந்தஸ்தை வழங்குறது மதம். இஸ்லாமிய மார்க்கம் என்ன பண்ணுது தெரியுமா? எந்த ஒரு கட்டத்திலையும் மனிதன் மனிதன் தான்,
மனிதன் ஒரு கட்டத்திலையும் ஒரு சந்தர்ப்பத்திலையும் கடவுள் தெய்வீக அம்சத்தை பெறவே முடியாது இப்படின்னு ஒரு போடு போட்டுச்சுன்னு வைங்க, போட்டிருக்கு இஸ்லாம். எவனாச்சும் ஏமாறுறான்னா அவன் அறியாமையில ஏமாறுறான், அந்த மதத்தினுடைய அங்கீகாரத்தோட ஏமாறல. சில பேர் ஏமாத்துறான், அங்கேயும் இங்கேயும் ஏமாறுறான். அவன் இஸ்லாம் தெரியாதனால ஏமாறுறான். வேற வேற மார்க்கங்கள்ல ஏமாறுறது அந்த மதங்களை தெரிஞ்சதுனால ஏமாறுறாங்க. திண்டுக்கல் சாமியார்ல இருந்து இந்த தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு. நரபலி, இந்த நரபலி என்பது புதையலுக்காக நரபலி கொடுக்கலாம் என்ற சித்தாந்தம் இருக்க போய் தானே கொடுத்தான். ஒரு சித்தாந்தம் அப்படி ஒரு நடவடிக்கை ஒரு நம்பிக்கை இருக்க போய் தானுங்க. அது வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான், இன்னும் நடக்குன்னு தெரியாம இப்படி ஏராளமா நடந்துகிட்டு இருக்கு. அது குறிப்பிடலாம் சொல்ல தேவையில்லை. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தின் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இந்த மதத்தை சொல்லி இந்த மதத்தினுடைய தலைவர்களாக வரக்கூடியவர்கள், இந்த மதத்தினுடைய குருமார்களாக வரக்கூடியவர்கள், இந்த மதத்தினுடைய பிரச்சாரர்களாக வரக்கூடியவர்கள், இந்த மதத்தினுடைய போதகர்களாக வரக்கூடியவர்கள் இந்த மதத்தை சொல்லி ஏமாற்ற முடியாது. முதல் சிறப்பு, தனிச்சிறப்பு. இது மாதிரி நிறைய இருக்குது. தனிச்சிறப்பு என்ன? எந்த கட்டத்திலையும் சரி மனுஷன் தான், கடவுள் கடவுள் தான். அவன் காலமெல்லாம் தலைகீழ நின்று வணங்கினாலும் சரி மனுஷன் தான். அல்லாவுக்கு நெருக்கமான நபியா இருந்தாலும் சரி மனுஷன் தான். நபியிலேயே சிறந்த நபி மனுஷன் தான். ஏராளமான அற்புதங்கள் அவர் மூலமா நிகழ்ந்துச்சு மனுஷன் தான். அதிசயமா அவர் பிறந்தாரு மனுஷன் தான். அவர் பிறப்பு அதிசயமா இருக்குது அப்போ மனுஷன் தான். அவர் இறப்பு அதிசயமா இருக்குது அப்போ மனுஷன் தான். அவர் வாழ்க்கையில எண்ணற்ற அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு அப்போ மனுஷன் தான். எந்த சந்தர்ப்பத்திலையும் கடவுள் செய்யற காரியத்தை, கடவுள் தன்மையை எந்த மனிதரும் பெற முடியாது. இப்படி ஒரு போடுவதுதான் மனிதர்களை அந்த மதத்தின் பெயரால் சுரண்டுவதும் தடுக்க முடியும். நீங்க எடுத்துக்கிறீங்க, திருமறை குர்ஆனை பூரா பிரட்டுங்க. எந்த குர்ஆனை அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் தந்திருக்கிறானோ அந்த திருமறை குர்ஆனை புரட்டி பாருங்க. ஒவ்வொரு நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். ஈசா நபி உங்களுக்கு தெரியும். ஈசா நபியே அவர் அதிசயமா பிறந்ததுனால கடவுளுக்கு புள்ளன்னு கூட சொல்றாங்க ஒரு சாரார். இன்றைக்கும் கூட அவரை கடவுளுடைய மகன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? அவருடைய பிறப்பு அதிசயமான பிறப்பு, அதிசயமா பிறந்தாரு. அப்ப அதிசயமான முறையில் பிறந்த காரணத்தினால அவர் கடவுளுடைய மகன். பிறப்பு மட்டும் அதிசயம் இல்ல, அவர் வாழ்க்கையில் ஏராளமான அதிசயம். கண்ணு தெரியாதவனுக்கு கண் பார்வை கொடுக்கிறாரு, இருக்குது, குர்ஆன்ல இருக்கத்தான் செய்யுது. சில நேரத்தில் இறந்து போனவர்களை உயிர்ப்பித்தாரு, குர்ஆன்ல இருக்குது. குஷ்டரோகிகளுடைய குஷ்டத்தை நீக்கினாரு. உபரி உல் அக்மஹ உல் அபரஸ பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு பார்வை இழந்தவர்களுடைய பார்வையை நான் போக்குறேன், பார்வை இன்மையை போக்குறேன், பார்வை கொடுக்கிறேன். குஷ்டரோகிகளுக்கு குஷ்டத்தை நீக்கிறேன். உஹியில் மௌத்தா, இறந்தவர்களை கூட நான் உயிர்ப்பிக்கிறேன் என்றெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக திருமறை குர்ஆனிலேயே வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் ஈசா நபி போய் அந்த மக்கள்கிட்ட சொல்லி காட்டுறாங்க. இப்ப இவ்வளவெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவரை கடவுள் குமாரன்னு சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கத்தானே செய்யுது. ஒண்ணுமில்லாத ஆட்கள் நம்ம அவுலியா மகான்கிறவங்க இதையெல்லாம் பார்த்தா ஏன் சொல்லக்கூடாதுங்க? அவர் தகப்பன் இல்லாம பிறக்கிறாரு, அதிசயத்துக்கு மேல அதிசயமாக அவர் பாட்டு நிகழ்த்தி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இருக்குமோ, மனித தன்மையே இழந்துட்டார இவரு, ஒருவேளை கடவுள் தன்மை வந்திருக்குமோ, அப்படியெல்லாம் ஒரு நினைப்பு வருது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? பாருங்க, அவன் பயன்படுத்துற வார்த்தை சுப்ஹானல்லாஹ். எந்த நேரத்திலையும் நான் கடவுள் வேற மனுஷன் வேற தான். இதெல்லாம் ஏன் வல்லமையை காட்டுறதுக்கு செஞ்சு காட்டுவேன். ஈசாவை வல்லமையா? அவர் பிறந்தார்னா அவர் பிளான் பண்ணி, அவர் திட்டமிட்டு, நம்ம தகப்பன் இல்லாம தான் பிறக்கணும் ஐடியா பண்ணி அப்படி பிறந்தாரா? அவர் பிறந்தார்னா பிறக்க வச்சவனுக்கு பெருமையா, பிறந்தவருக்கு பெருமையா? இந்த கம்ப்யூட்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான், கம்ப்யூட்டருக்கா பெருமை? அதுல அது செஞ்சான அந்த மனுஷனுக்கு பெருமை. இது அவன் செஞ்சதுனால பல வேலைகள் செய்யுது. உருவாக்குனவனுக்கு பெருமையா? இந்த கம்ப்யூட்டருக்கு என்ன சக்தி தெரியுமா? அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நிகழ்த்தி காட்டி இருக்கிறான்னு சொல்லி அவன் பெருமையை காட்டுறதுக்கு தான் இதை அல்லாஹ் செஞ்சு காட்டினானே தவிர இவருக்கு கடவுள் தன்மை கொடுக்கறதுக்கு செஞ்சு காட்டல. அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, ஒரு இடத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்றான்?
ஈசா நபியை கடவுளுடைய குமாரர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்கள்கிட்ட போய் அல்லாஹ் சொல்ல சொல்றான், ஃபமை யம்லிக்கு மினல்லாஹி ஷைஆ இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மர்யம வ உம்மஹு வ மன் ஃபில் அர்லி ஜமீஆ. நபியே நீங்கள் போய் கேளுங்க, இந்த மரியமுடைய மகன் இருக்கார மசீஹ் ஈசா, ஈசாவையும் அவருடைய தாயார் இருக்காங்களே மரியம் மேரி, அவங்களையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் நான் அழிச்சு நாசமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவனால் காப்பாற்ற முடியும் என்று கேளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நபியை நீங்கள் கேளுங்கள். என்ன கேட்க சொல்றான்? ஃபமை யம்லிக்கு மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து எவனுக்கு காப்பாற்ற முடியும்? இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மர்யம், மரியமுடைய மகன் மசீஹ் இயேசுவையும், ஓ உம்மஹு, குர்ஆன் வசனம், இதெல்லாம் கதை இல்லை, அவருடைய தாயாரையும், ஒமன் ஃபில் அர்லி ஜமீஆ, பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அழித்து நாசமாக்க நான் தீர்மானித்து விட்டால் யாரால் காப்பாற்ற முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் அதிசயமா பிறந்திருக்கலாம், போட்டு ஒரு மிதிமிச்சம் மிதிச்சு விடுவான், ஒழுங்கா இருந்துக்க. நான் மிதிக்க நினைச்சேன்னா எவனாலும் காப்பாற்ற இயலாது. என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணன்றானா இல்லையா? மரியம் அதிசயமா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாம், அவங்களையும் போட்டு நாசமாக்க நினைச்சா ஆக்கி விடுவேன். நாசமாக்குறா என்ன அர்த்தம்? நரகத்தில் போடுறதுதான். நான் முடிச்சு, ஏன்னா ஏற்கனவே மரியம் தான் இறந்து போயிட்டாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அருளப்படுற காலத்திலேயே மரியம் இறந்துட்டாங்க. அப்ப அழிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மறுமை பேரு, மறுமை வாழ்க்கையை அழிக்கிறது. அப்ப அவர்களை நான் நரகத்தில் தூக்கி போடணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு சொன்னா எவனுக்கு காப்பாற்ற முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் ஏன் வல்லமையை காட்டுறதுக்காக சில ஆட்கள் மூலமா சில செஞ்சு காட்டினா அவரே கடவுள் நினைக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான். நான் என்னுடைய பவரை காட்டுறதுக்கு சில காரியங்கள் செய்வேன், மனுஷன் மூலமா தான் செஞ்சு காட்டுவேன். அதுல இருந்து ஏன் ஆற்றலை விளங்கணுமே தவிர அவர் ஆற்றல் நினைச்சுக்கிட்டு போனீங்க, நடக்கிறது வேற, தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்களாம். அதனுக்கு அர்த்தம், இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிற. அப்ப அல்லாஹ் எவ்வளவு கவனமா அந்த மார்க்கம் எவ்வளவு அஸ்திவாரம் போடுதுன்னு வைங்க. அப்ப இயேசுநாதருக்கே கடவுள் சக்தி வந்துருச்சு நினைக்க கூடாதுன்னா, இங்க 1.5 முழத்துக்கு ஜிப்பா போட்டுட்டு வந்தவன கடவுள் சக்தி வந்துருமா? பச்சை தலப்பா கட்டினவன உள்ளத்தை எல்லாம் ஆளக்கூடிய சக்தி வந்துருமா? அறிஞ்சுக்கிற சக்தி வந்துருமா? சிந்திச்சு பார்க்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் கேளுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், யூனுஸ் நபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய எத்தனையோ நபிமார்கள், அவர் ஒரு நபி. அவர் என்ன பண்றாரு? ஒரு சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அனுப்பப்படுறார். போய் பண்றார், அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, கண்டதை வணங்காதீங்க, பெரிய சமுதாயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது நிறைய மக்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவர் முக்கியமான ஆளு. எவ்வளவு மக்கள் கேட்ட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அர்சல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன், 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு அவரை தூதரை அனுப்பணும். அந்த காலத்துல 1,00,000 இன்னைக்கு 200 கோடிக்கு சமம் பழங்கின்னு. அந்த காலத்துல மொத்த மக்கள் தொகை 5-6 லட்சம் தான் இருந்திருக்கும். அப்ப யூனுஸ் நபி எவ்வளவு பேர்களை அனுப்புனானா, அர்சல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன், 1,00,000க்கும் அதிகமான மக்களுக்கு நாம் அவரை தூதராக அனுப்பி வச்சோம். பெரிய கூட்டத்துக்கு அல்லாஹ் நபி அனுப்பி வைக்கிறான். அங்க போய் பிரச்சாரம் பண்றாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு, ஒன்றும் நடக்கல. கடைசியில் என்ன பண்றாரு? அந்த காலத்தில் ஒரு நபி இப்படி பண்ணுவாங்க, அல்லாஹ் அப்படி ஒரு அந்த உரிமையை வழங்கி இருந்தான். ஒரு அளவுக்கு மேலே போனவுடனே எல்லாம் தாங்க முடியும், அவங்களுக்கு தாங்க முடியலன்னு தோணும். ஒரு அளவுக்கு தானே நமக்கு தோணுது, சாதாரண நமக்கு தோணுது. அவங்களுக்கு இறை தூதர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் அதிகமாக தாக்கு பிடிப்பாங்க. நம்ம 10 நாளில் கலைஞ்சு போனோம்னா அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு இழுக்கும்னு வைங்களேன். எவ்வளோ சொல்லி கிள்ளி பார்த்து ஒரு வேலும் கேட்க மாட்டேங்கிறான், ஒருத்தன் வர மாட்டேங்கிறான். அப்போ யாரெல்லாம் நீ பார்த்துக்க, இனிமேல் சரி வர மாட்டாங்க, நீ பார்த்து நீங்கள் நம்ம பண்ணிவிடு, திருந்துற மாதிரி தெரியலை, இதுக்கு மேலே என்ன போட்டு கத்துறது, வர வேணாம் வந்தாச்சு, இனி எவனும் வர்ற மாதிரி எனக்கு தெரியலை, ஒருத்தன் வரமாட்டாங்கிறது உனக்கு தெரியுமையானால் இவங்க நாசமாக்கி விடு, துவா செஞ்சு விட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அது மாதிரி துவா செஞ்சார் ஒரு காலத்தில். அதே மாதிரி யூனுஸ் நபியும் துவா செஞ்சிட்டார். ரொம்ப முக்கியமான சம்பவம் இது, குர்ஆன்ல உள்ள சம்பவம் தான், இதெல்லாம் கதையே கிடையாது. அப்போ அவர் துவா செய்த உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், சரி அவங்க நாசமாக்கிடுவோம், நீ ஊரை விட்டு காலி ஆயிடும். ஏன்னா அந்த ஊருக்கு அதாவது வரும்போது நீ செஞ்சு நாசமாயிடக்கூடாது. அதனால உன் ஆட்களை கூட்டிக்கிட்டு எத்தனை பேர் உன்னோட வந்தாங்களோ அந்த மக்களை அழைத்து கொண்டு நீ ஊரை காலி பண்ணிரு. காலி பண்ணி போயிட்டார். போனா இந்த மக்கள் பார்க்குறாங்க, அதாபு வர்ற அறிகுறிலாம் தெரியுது. யூனுஸ் நபி சொன்ன மாதிரி மேகம் திரண்டுக்கிட்டு வருது, அப்படி ரத்த சிகப்பா மாறுது வானமெல்லாம், இது மாதிரி சில அறிகுறிகள்லாம் வருது.
அப்ப அந்த மக்களுக்கு பற்றுச்சு, ஆஹா நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோமே, அந்த ஆள் கரெக்டாக சொல்லியிருக்காரு, அவர் சொன்னபடி இந்த அதாபு வரப்போகுது, அப்ப நம்ம இந்த நேரத்துலையும் திருந்தலைன்னு சொன்னா நம்ம அழிஞ்சு நாசமாயிருவோமே. எல்லாம் கையேந்த ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் நாங்க தெரியாம நடந்துட்டோம், யூனுஸ் நபி சொன்னது கரெக்டு தான், நீ ஒரே கடவுள் தான், நாங்க உன்னை இனிமே வழிபடுவோம், நாங்க யூனுஸ் உன்னுடைய தூதரா ஏத்துக்கிறோம், உன்னைய கடவுளா ஏத்துக்கிறோம், எங்களுக்கு இந்த வேதனையை விட்டு நீ காப்பாத்திரு கேட்கிறாங்க. எல்லாம் காப்பாத்தி விட்டான். வர இருந்த அதாப விலைக்கு சாதாரண நார்மலான நிலைமைக்கு ஆக்கிட்டான். இவர் போனவர், ஆமா தொலைஞ்சிருப்பாங்க, அவர் கொடுத்த தகவல் அதானே, நாசமா போயிருப்பாங்க, ஒரு பையன் இருக்க மாட்டான், போய் பார்க்குவோம் வர்றாரு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு. வந்தா அங்க ஜேஜேன்னு இருக்குது. எட்டி பார்க்கிறாரு, ஊரே விழா கோலம். ஏன்னா அழிவுலேருந்து காப்பாற்றப்பட்டதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு ஒரே சந்தோஷமா மக்கள் இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணனு, அல்லாஹ்வுக்கு இவர் உத்தரவு போடலாமா, அல்லாஹ்வுடைய தீர்ப்புல அதிருப்தி காணலாமா, அல்லாஹ் என்னன்னு அல்லாஹ்ட்ட கேட்கலாம். இவர் என்ன பண்றார், நபி தான், கோபம் வருது. யார் மேல கோபம், அல்லாஹ் மேல கோபம் வருது. நான் சொல்லல, இது அல்லாஹ் அப்படி சொல்றான். வதன்னூனி இذهب مغاضبا فظن ان لن نقدر عليه. இந்த மீன் வயிற்றில், அவர் பேரை கூட அல்லாஹ் சொல்ல மாட்டேங்கிறான். நூன் என்றால் மீன், ரன்னூன் என்றால் மீன் வயிற்றில் இருந்தவர். அவர் மீன் வயிற்றில் இருந்ததனால அவருக்கு அந்த பேரு. அவர் பேரை அல்லாஹ் சொல்ல மாட்டேங்கிறான் அந்த இடத்துல. வதன்னூனி, இந்த மீன் வயிற்றில் இருந்தார அந்த ஆளு இذهب مغاضبا, என்னோட கோச்சிக்கிட்டு போறாரு, என்னோட கோய்த்து கொண்டு போகிறார். فظن ان لن نقدر عليه, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டார். கோவிச்சுக்கிட்டு எங்க போயிருவாருங்கிற, என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு வேற உலகத்துக்கு போயிருவாரா, வேற ஒரு கடவுள்கிட்ட போயிட முடியுமா, வேற ஒரு கடவுள் படைச்ச வேற ஒரு கிரகத்துக்கு போயிட முடியுமா அவரால? அப்ப என்னோடு கோவித்துக் கொண்டு எங்க போறாரு, அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டார். அதனால என்ன பண்ணுன, ஃபனாதா ஃபில் லுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதனால இருள்களுக்கு மத்தியில வச்சு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்ல வச்சுட்டேன். அந்த ஆள் பண்ண வேலைக்காக வேண்டி கடல்ல தள்ளப்பட்டு மீன் வயிற்றுல போய் இருந்து அந்த இருட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு, எல்லாம் நான் தப்பு செஞ்சுட்டேன், உன்கிட்ட போட்டிக்கு வர்றேனே, நீ என்ன வேணாலும் செய்வ, ஏன் சொல்ல கேட்க நீ அடிமையா எனக்கு, நீ என்ன நினைக்கிற அதை செஞ்சு காட்டக்கூடியவன், அதுக்கு கட்டுப்படக்கூடியவனா தான் நான் இருக்கணும், நான் உன்னுடைய அடிமை தான், தூதர் தான், நான் ஏன்ட்ட சொன்னபடி ஏன் நடக்கலன்னு நான் கோச்சிக்கிட்டு போறேன். யூனுஸ் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மள்ட்ட சொல்லிவிட்டு என்ன அர்த்தம் அது, அப்ப என்ன நினைச்சிட்டா அல்லாவுக்கு மேல பெருசா ஆகிறா, அதான் கோபம் அல்லாவுக்கு. அதுக்குதான் கடுமையான கோபம். எந்த அளவுக்கு கோபம் வருதுன்னாங்க, அல்லாவுடைய கோபத்தை பாருங்க. இந்த மனுஷனுக்கு கடவுள் தன்மை கொடுத்தா நபியா இருந்தாலும் சரி மிதிச்சு போடுவான். எப்படிப்பட்ட வார்த்தை, லவ்லா அன் ததாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி லனுபித பில் ஆராய் வஹுவ மதுமூம். என்னுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் வெட்ட வெளியிலே கேவலமான நிலையிலே தூக்கி எறியப்பட்டிருப்பார். யூனுஸுக்கு போனா போது நான் அருள் செய்யல என்று சொன்னா அவர் செஞ்ச தப்பு சாதாரண தப்பு இல்லை. அல்லாஹ் சொல்றான், சாதாரண வேலை செய்யல அவர், நான் என்னுடைய தூதரா நியமிச்சிருக்கிறேன், என்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அடிமையா இருக்க வேண்டியவர் என்னமோ அவருக்கு என்னமோ விசேஷமா இருக்கு நினைத்து கொண்டு என்கிட்ட போட்டிக்கு வர்றாரு அவரு. அல்லாஹ் கேட்கிறான், லனுபித பில் ஆராயி வஹுவ மதுமூம். குர்ஆன் வசனம், இதெல்லாம் கதை இல்ல, இதுவும் குர்ஆன் வசனம் தான். வெட்ட வெளியிலே தூக்கி எறியப்பட்டிருப்பார். எந்த நிலையிலையா, வஹுவ மதுமூம், இழிந்த நிலையில் கேவலமான நிலையில தூக்கி போட்டிருப்பேன். நுபுவத்தையும் பறிச்சு அவமானப்படுத்தி கேவலமாக்கி தூக்கி எறிஞ்சிருப்பேன். போனா போதுன்னு ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன் என்றாலும் அல்லாஹ் அவரை பொருந்திக் கொண்டான், தேர்ந்தெடுத்துக் கொண்டான். நல்லடியார்கள் ஒருவராக நான் ஆக்கிவிட்டேன், தௌபா செஞ்சதுனால, மன்னிப்பு கேட்டதுனால அப்படிங்கிறான். சிந்திச்சு பாருங்க, இப்படி ஒரு மார்க்கம் உலகத்தில் எங்கேயாச்சும் உண்டா? என்னமோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டவன அவன் என்னமோ கடவுளுங்கிறான், என்னமோ ருத்ராட்ச கோட்டையை மாட்டினவன நீங்க தான் எல்லாங்கிறான். ஒரு அதிசய மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டு ஒன்னும் அவன்கிட்ட நடக்கல. நம்மளை மாதிரி திங்கிறான், நம்மளை மாதிரி குடிக்கிறான், நம்மளை மாதிரி பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்றான், நம்மளை விட சொகுசான வீடுகள் அவனுக்கு தேவைப்படுது, நம்மளை விட சொகுசான படுக்கை தேவைப்படுது, நம்மளை விட சுவையான பானங்கள் தேவைப்படுது, நம்மளை விட ருசியான உணவுகள் அவனுக்கு தேவைப்படுது. நம்மளாச்சும் சில துன்பங்களை சகிச்சுக்கிடுவோம், மழை வெயிலையெல்லாம் அவனுக்கு சகிக்க முடியாது.
என்ன அப்படி பழகி இருக்கிறான ஆன்மீக குருவுல, அவனுக்கு நம்ம அளவு கூட அவனுக்கு முடியாது. இப்படி ஆயிரக்கணக்கான பலவீனங்களை வைத்துக்கொண்டு அவனுக்கு பின்னாடி போறோமே, கடவுள் நினைக்கிறோமே, நினைத்து ஒவ்வொரு மதத்திலும் ஏமாத்துறான். இந்த மதம் அந்த மதம் பாக்கி கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மீக தலைவர்களும் இந்த மதத்தை வைத்து சுரண்டி இருக்கிறான், சம்பாரிச்சிருக்கிறான், கோடீஸ்வரன் ஆக்கி இருக்கிறான், பெண்கள் கற்ப சூறையாடி இருக்கிறான், சொத்துக்களை சுருட்டி இருக்கிறான், சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். எல்லாம் எதை வச்சு செஞ்சிருக்கிறான்? அவன் சார்ந்திருக்கிற மார்க்கத்தை சொல்லி தான் அவ்வளவு பண்ணனா. எப்படிப்பட்ட அணை தெரியுமா? போங்க தொடர்ந்து நடத்தணும், அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. பேசுறதுக்கெல்லாம் பீஸ் கிடையாது, இந்த செலவுக்கு தான். நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அப்ப எதுக்கு இதை நல்லா கவனித்து வச்சு சிந்திக்கணும் நீங்க. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வரலாறு எவ்வளவுக்கு பெரிய நபியா இருந்தாலும் சரி, பெரிய சிறந்த நபியா இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடுனதை பொருந்தி ஆகணும். அவருக்கு தெய்வீக அம்சம் கிடையாது, அவருக்கு அதிகாரம் கிடையாது, அவர் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய பவர் கிடையாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா அதை சொல்லுதா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ண, இது எதுக்கு இதை சொல்றேன்? இப்படி ஒரு நம்பிக்கை உலகத்தில் இருக்குமே, ஆனால் மதத்தினால ஏமாற்ற முடியாது. இந்த நம்பிக்கை எல்லா மதத்திலையும் வந்துருச்சுன்னு வைங்க, மனுஷன் தான் கடவுள், கடவுள் தான். ஒரு கட்டத்திலையும் மனுஷன் கடவுள் தன்மை வராது. எங்க இப்ராஹிம் நபிக்கு மேலேயாங்க குர்ஆன்ல அதிகமாக புகழ்ந்து சொல்லப்பட்ட ஒரு நபி இருக்கிறார்னு சொன்னா இப்ராஹிம் நபி தான். அதிகமான இடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிடப்பட்டிருப்பாரு. ஆனா அதிகமான தகுதியோடு சொல்லப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்டவர் இப்ராஹிம் நபி தான். அவர் அல்லாஹ் ரொம்ப சிலாகித்து எந்த அளவுக்குன்னா கலீலுங்கிறான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா. மனுஷனை போய் கடவுள் ஃப்ரெண்ட் ஆக்க முடியுமா? ஃப்ரெண்டுங்கிறான். கலீல்னா ஃப்ரெண்ட். அப்ப அதாவது ஃப்ரெண்டு தான், அதாவது ஃப்ரெண்டுன்னா சமமாயிருச்சுல. அதாவது யாரையுமே அல்லாஹ் ஃப்ரெண்ட் நண்பன் சொன்னதே இல்லை. ஒரே ஒரு ஆளை தான் சொல்றான், இப்ராஹிம. அப்படி நண்பன் சொன்னதுக்காக வேண்டி பவரை கொடுத்துட்டானா? நண்பன் சொன்னதுக்காக வேண்டி தெய்வீக அம்சம் வந்துருச்சா? நண்பன் சொன்னதுக்காக வேண்டி அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடிஞ்சா? இல்ல. அவருடைய தகப்பனார் ஆசர், அவர் ஒரு கொள்கை, இவர் ஒரு கொள்கை. எவ்வளோ சொல்லி பார்க்கிறார், கேட்கல. கடைசியில் என்ன ஆச்சு? இவரு தொலைஞ்சு போ, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்காண்டி கடவுள்கிட்ட அல்லாட்டவன் நான் பாவம் பண்ணி கொண்டா தேடுறேன், என்ன செய்யறது, சொல்லு கேட்க மாட்டேங்கிறிய அப்படின்னு மகங்காரரு தகப்பனாருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதி கொடுத்து அல்லாஹ் எங்க அத்தாவை மன்னிச்சிருங்கிறார். அல்லாஹ்க்கு ஏறிக்குது கோபம், பொறுக்க மாட்டான். என்ன மன்னிக்கிறதா? இணை வைக்கிறவன மன்னிக்கிறதா? கடவுளுக்கு பல கடவுள் இருக்குன்னு துணையை கற்பிக்கிறவன மன்னிக்கிறதா? உங்க அத்தாங்கிறவன மன்னிக்கிறதா? அது நடக்காது, அது நடக்காது. நண்பனுங்கிற அதெல்லாம் வேற, சும்மா ஃபார்மாலிட்டி. நண்பன் நண்பன் கடவுளா? அல்லாஹ் சொல்லிவிட்டான், மாகா இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபீஹி இல்லா மௌஇதத்தின் வாதஹா இய்யாஹு ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுல் லில்லாஹி தபர்ரா மின்ஹு. இப்ராஹிம் தன் தகப்பனாருக்கு வாக்களித்ததனால தெரியாம பாவம் பண்ணி விட்டாரு. ஆனா எப்ப என் எதிரி என்று தெரிந்ததோ அதிலிருந்து விலகி கொண்டார். மாகாணலின் நபியி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன். எந்த நபியா இருந்தாலும் சரி, அவங்க இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பாவம் பண்ணி கேட்க கூடாது. இப்படி எல்லாம் அல்லாஹ் சொன்ன பிறகு இப்ராஹிம் நபிக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யல? அவர் கேட்டதெல்லாம் கொடுக்கல. அவ்வளவு வேணாமே, காபத்துல்லாவை கட்டுறாரு. அவருடைய சொந்த முயற்சியில் அவரும் அவருடைய மகனும் சேர்ந்து ரொம்ப சொந்த முயற்சிகளை கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. கட்டிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. துஆ செய்யும்போது என்ன கேட்கிறாருன்னா, ஒமின் துர்ரியத்தி, என் சந்ததிகளை எல்லாம் நல்லவங்களை ஆக்கி வை. அல்லாஹ் கேட்டுக்கிட்டானா? உன் சந்ததிங்க ஆக்க முடியுங்கிறியா? அது நடக்காது. லாயனால அஹதில் ஆலிமீன். இவர் கேட்கிறாரு, சந்ததியெல்லாம் நல்லபடி ஆக்கிரண்டு. எனக்கு என் மகனுக்கும் கேட்டா அது ஓகே, நீங்க ரெண்டு ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கிறீங்க. நீ சந்ததிக்கெல்லாம் சேர்த்து நல்லவனாக்க சொல்றியா? அது எப்படி ஆக்குறது? லாயனால அஹதில் ஆலிமீன். என்னுடைய அந்த உறுதிமொழி அநியாயக்காரர்களை கட்டுப்படுத்தாது. உன் சந்ததியா இருந்தாலும் ஒழுங்கா நடக்கிறவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டான்ல. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? இப்ராஹிம் நபியா இருந்தா கூட அவர் கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. அவருடைய ஆசையெல்லாம் பூர்த்தி செஞ்சு வைக்கல. அவர் அடிமையாத்தான் இருந்தார். அப்போ மனுஷனாத்தான் லாய்க்கு வச்சிருந்தான். இப்ராஹிம் நபி மாதிரி ஒரு சிறந்த நிலைமைக்கு வந்துட்டா கூட அவர் மனுஷன்தான், கடவுளாக முடியாது, நினைச்சது செய்ய முடியாது. அவர் ஆசி வழங்கினதெல்லாம் பழிக்குங்கிறது கிடையாது. அல்லாஹ் காட்டினானா இல்லையா? நூஹ் நபியில இருந்து
லூத் நபியில இருந்து எவ்வளவு சம்பவங்கள், ஒன்று ரெண்டா? நூஹ் நபி 950 வருஷ காலம், யாருக்கும் அவ்வளவு நாள் அல்லாஹ் கொடுக்கல. 950 வருஷ காலம் அவர் போய் பிரச்சாரம் பண்றார். பிரச்சாரம் மாத்திரம். லபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1050 ஆண்டுகள் குறைவாக அந்த மக்களிடத்திலே அவர் பிரச்சாரம் செய்தார், வாழ்ந்தார். அவ்வளவு காலம். 950 வருஷம் கத்துன்னு கத்தி, அந்த காலத்துல எல்லாம் சாதாரண விஷயம். அறிவியலுக்கு ஒன்றும் எதிரானது கிடையாது. 950 வாழ்நாளுக்கு ஒரு நமக்கு பாட்டம் முப்பாட்டம் காலத்தில் 100 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ 60 தாண்ட மாட்டேங்குது வண்டி. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் 40 போயிடுவாங்க. இனி வரக்கூடிய நம்ம புள்ள குட்டி காலத்தில் எல்லாம் 40-45க்குள்ளேயே வயசாயிரும், முடிஞ்சு போயிருங்க. அதை அப்படி போயிட்டு இருக்கு. இந்த உணவு முறைகள், மற்ற வேலை வெட்டி மற்றெல்லாம் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. அவன் நடந்தே போனான், பிரயாணம், கை குத்தல் அரிசி சாப்பிட்டான், எல்லாமே உழைச்சே செய்ய வேண்டியிருந்துச்சு. இப்போ எல்லாம் எந்திர யுகம், உடல் உழைப்பு இல்லை. அதெல்லாம் அறிவியலுக்கு பொருத்தமானது தான். அவ்வளோ காலம் கற்றுன்னு கத்துறாரு. பெத்த மகன் கேட்கலங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை பெத்த மகன் கேட்கல. பெரிய நபி தான், சிறந்த நபி தான். நீண்ட காலம் பிரச்சாரம் பண்றதுக்கு ஒருத்தருக்கு நன்மை கிடைக்கும்னா அவருக்கு தான் கூடுதலாக கிடைக்கும். அவ்வளோ பெரிய நபி மகங்கார ஏற்றுக்கிறல. கப்பலை செய்ய சொல்லிட்டான், கப்பல் செய்கிறாரு. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, மேலேருந்து மழை கொட்டுது, கப்பல் மிதக்குது. மகன்கிட்ட பேசுறாரு, மகனே இப்போவாச்சும் சேர்ந்துக்கப்பா என்னோட, இதுக்கு பிறகுமா உனக்கு வேணும். இந்த அல்ல அற்புதத்தை காட்டிதான் பாரு. மேலேருந்து கொட்டுன்னு கொட்டுது, பூமியிலிருந்து வெள்ளப்பெருக்கு வருது, அழியக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த அற்புதத்தை பார்த்த பிறகுமாடா நீ இன்னமும் கொள்ளைக்கு வராமல் இருக்கேன்னு இருக்கிறாரு. அவன் என்ன பண்றான்? ரொம்ப தெளிவானவன். முடியாது. சாவி இலாஜபலின் யாசிமுனி மினல்மா, நான் மலை உச்சியில் ஏறி என்னை காப்பாத்திக்கிறேன். என்ன செஞ்சிருவான்? வெள்ளப்பெருல போயான்டான். அந்த அற்புதத்தை கண்டா கூட முடியாதுதான். வந்துச்சு, வெள்ளப்பெருக்கு வருது. ஹால பைனகுமுல் மௌஜ், 2 பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய அலை, மூழ்கி போயிட்டான். அப்ப கேட்கிறாரு, இன்ன புனி மின் அகலி, யா அல்லாஹ் என் மகன் என் குடும்பத்தில் ஒருத்தன் தானே. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னஹு லைஸ மின் அகலிக்க, இல்லையே உன் குடும்பத்தில் உள்ளவன் இல்லையே. அல்லாஹ் சொல்றான், உனக்கு பிறந்தவன் குடும்பமா, அதெல்லாம் உன்னோட வச்சுக்க. நான் ஒரு நபியுடைய மகனாச்செல்லாம் செலவு காட்ட மாட்டேன். எனக்கு ஒழுங்கா நடக்கிறானா அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். ஏன் சொல்ல கேட்கிறானா, என்னைய நம்புறானா, என்ன கட்டுப்பட்டு நடக்கிறானா, அதைத்தான் பார்ப்பனே தவிர உனக்கு மகனா இருக்கிறானா, உன்னைய திருப்திப்படுத்துறானா, நீ சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யறானா, அது எனக்கு தேவையில்லை. அழிச்சு விட்டான்ல இல்ல. நூஹ் நபியுடைய மகனை அழிச்சானா இல்லையா? மகனை மட்டுமா அழிச்சான், பொண்டாட்டியும் சேர்த்து அழிச்சான். நூஹ் நபியுடைய பொண்டாட்டியும் சேர்த்துங்க. ஒரு கணவன், அதாவது யார் நம்ம நினைக்கிறோம் இந்த மகான்கள் பெரியார்கள் அவுலியாக்கள் நமக்கெல்லாம் சிபாரிசு பண்ணுவாங்க. ஒரு நபி கட்டின பொண்டாட்டிக்கு சிபாரிசு பண்ண முடியல. ஒரு சிறந்த நபி கட்டின பொண்டாட்டிக்கு சிபாரிசு பண்ண முடியல, பெத்த பிள்ளைக்கு சிபாரிசு பண்ண முடியல. அவனை திருப்திப்படுத்துற மாதிரி நடந்தால் மாத்திரம்தான் இந்த மார்க்கத்தில் வெற்றி பெற முடியும் அல்லாஹ்விடத்துல. வேற எந்த ஒரு உறவு நட்பு அது இது ஒன்னும் வலிக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லரபல்லாஹு மஸலல் இல்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வம்ராஅத லூத் கானதா தஹத அப்தைனி மின் இபாதினா சாலிஹைனி ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா ஃபகீல துகுலன் நார மஅத் தாகிலீன். காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் எப்படி நடப்பார்கள் என்பதற்கு 2 பெண்களை அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். எந்த 2 பெண்கள்? நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் அல்லாஹ் மாடலா கொண்டாந்து காட்டுறான். இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க? நூஹு நபி, லூத் 2 நல்ல நபிமார்களுக்கு பொண்டாட்டிகளா இருந்தாங்க. கானதா தஹத் அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி, சாலிஹான 2 நல்ல மனிதர்களுக்கு மனைவியரா இருந்தாங்க. இருந்தும் கானத்தாகுமா, அவங்களுடைய கொள்கைக்கு மாறு செஞ்சாங்க. ஃபலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, அந்த 2 நபிமார்களும் இந்த 2 பொம்பளைங்களை காப்பாற்ற முடியல, அல்லாஹ்விடம் இருந்து காப்பாற்ற முடியல. ஃபகீல் அதுகுலன் நார மஅத் தாகிலீன், நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்களோடு சேர்ந்து நீங்க 2 பேரும் போங்கடின்னு சொல்லிட்டேங்கிறான்ல. 2 பொம்பளைகளையும் 2 நபிமார்களுடைய மனைவிகளையும் நரகத்துக்கு அனுப்பிவிட்டு உங்களால காப்பாற்ற முடியாது. நூஹு நபிக்கு பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாது, லூத் நபிக்கு அவர் மனைவியை காப்பாற்ற முடியாது. இப்படி ஒரு மார்க்குங்க எந்த ஒரு வாசலையா திறந்து வச்சிருக்குதா? எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய நபி, நபிமார்கள் தான் உள்ளதுல உயர்ந்த அந்தஸ்து. அதான் ஆன்மீகத்துல ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க. பல ஸ்டேஜ்கள் இருக்கும். சின்ன சாமியார், பெரிய சாமியார், பல மாதிரி வச்சிருப்பாங்க. அது மாதிரி இப்ப போப்பாண்டவர்ல இருந்து கீழே பல இருக்கு பாருங்க. அப்படி பல படித்தரங்கள் இருக்கும். இஸ்லாமிய அடிப்படையில் உயர்ந்த படித்தரமான ஆன்மீகம் எது? நபி தானே.
இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் ஒருத்தர் கிடைக்கக்கூடிய ஆன்மீக நிலையில ரொம்ப உயர்ந்த நிலை அது நபி, ரசூல், இறை தூதர் என்ற அந்தஸ்து. அந்த அந்தஸ்துக்கு நிகராக எதுவும் இல்லை. அப்போ உயர்ந்த ஸ்டேஜில் வந்தவர்களை கொண்டாந்து அல்லாஹ் காட்டி இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, இவங்களே நினைச்சே செய்ய முடியாது, இவர்களுக்கே நான் தெய்வீக அம்சத்தை கொடுக்கல, இவர்களே மனிதர் தான் இருந்தாங்க. இன்குள்ளு மன்பி சமாவாத்தி உள் அருளை இல்லா ஆத்தியர் ரஹ்மானே அபுதா. இந்த வானம் பூமியில் உள்ள எவராக இருந்தாலும் என்னிடத்தில் அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும் அல்லாஹ் சொல்றான். மறுமையில இறை தூதரா யாரும் வர முடியாது, ஞாபகம் அங்க யாரா தான் வரணும், அடிமையா தான் வரணும். இன்குள்ளு மன்பி ஜிப்ரீலா இருந்தாலும் சரி, வானத்தில் உள்ளவர்னா ஜிப்ரீல் வரைக்கும் தான், பூமியில் உள்ளவர்னா ரசூல்லா வரைக்கும் தான். இன்குள்ளு மன்பி சமாவாத்தி உள்ளார்லி இல்ல ஆத்தியர் ரஹ்மானி அபுதா. ரஹ்மான் இடத்துல அபுதுகளாகத்தான் வந்தாக வேண்டும். வானத்தில் உள்ள யாரா இருந்தாலும் சரி, பூமியில உள்ள யாரா இருந்தாலும் சரி, அடிமையா தான் வந்து நிக்கணும். கையை கட்டி அல்லாஹ் நீ எஜமான அடிமை, நான் அப்படி நிக்க முடியாது, எல்லாம் அடிமை தான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை, தனிச்சிறப்பு என்னவென்று கேட்டால், எந்த கட்டத்திலையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்தஸ்துல வரக்கூடியவர்கள் இந்த இஸ்லாத்தை சொல்லி ஏமாற்ற முடியாது, கஷ்டம்தான் பட முடியும். இஸ்லாத்தை கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சோம்னா சிரமங்கள் வேண்டாம் கிடைக்குமே தவிர, கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க முடியுமே தவிர, ஒரு கட்டத்தில் இதை சொல்லி ஏமாற்றி பொழைக்க முடியாது, மக்களை சுரண்ட முடியாது. நான் உனக்கு ஆசி வழங்குறேன், உனக்கு புள்ள தரப்போறேன், உனக்கு ரிஸ்க் தரப்போறேன், உனக்கு விசா வாங்கி தரப்போறேன், நீ நோயை தீர்க்க போறேன், உன்னை பணக்காரனாக்க போறேன், உன்னை நொண்டியாக்க போறேன், உன்னை முடமாக்க போறேன்னு பயம் காட்டவும் முடியாது, உன்னை அப்படி ஆக்க போறேன் இப்படி ஆக்க போறேன்னு ஆசையும் காட்ட முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வாசல்களையும் அடைச்சி இந்த ஆன்மீகத்தின் பெயரால எவரும் எவரையும் ஏமாற்றாத அளவுக்கு செஞ்சிருக்கிறான, அது ஒரு தனி சிறப்பு. ஜக்கரியா நபி அல்லாத வயசு, அவருக்கு பிள்ளைய கொடுக்கும் போது அவருக்கு நம்ப முடியல. அதாவது அவருக்கு புள்ள, நம்ம என்ன செய்கிறோம், சாவுல மீது பாசா புள்ள தருவார் நம்ம ஆளுக்கு நினைக்குது. அங்கே என்னடான்னு கேட்டா, ஜக்கரியா நபிக்கு புள்ள இல்ல, அவருக்கு அல்ல ஒரு புள்ள இருக்குங்கிறான். எனக்கா புள்ளையா, இந்த நர வயசுலையா, முடியெல்லாம் பழுத்து போய் இருக்கும் போதா, எலும்புலாம் பலவீனமா இருக்கும் போதா, கூணு உளுந்து இருக்கும் போதா, என் பொண்டாட்டி மலடியா இருக்கும் போதா, எனக்கு இப்படி அண்ணாய கூனலி உலாமன்னு கேட்கிறாரு. எனக்கா அப்படியே கேட்கிறாரு. இஸ்தால ராசு சைபா, என் தலையெல்லாம் வந்துகிட்டு மின்னுதே, இந்த காலத்துல எனக்கு புள்ள, எனக்கு ஒரு நம்ப முடியல, அல்ல ஒரு அற்புதத்தை காட்டு, அப்பதான் நம்புவேன். அதாவது எனக்கு புள்ள இருக்குங்கிறத நீ சொல்ற, ஏத்துக்கிற முடியல, எனக்கு மனசுல திருப்தி வர மாட்டேங்குது அப்படின்ன. அப்படியா, அப்படின்னா 3 நாளைக்கு உன்னால பேச முடியாது போ, அதான் அடையாளம். அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கல்லிமன் நாச சலாசத் ஐயாமின் சவியா, சரியா 3 நாளைக்கு வாய் பேச்சு வராது. அதுல இருந்து விளங்கிக்க உனக்கு புள்ள உண்டாயிடுச்சு, உன் பொண்டாட்டி கற்பமா இருக்கும், உனக்கு நம்ப முடியல. அப்ப அந்த எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஒரு ஜக்கரியாங்க ஒரு பெரிய நபி, சிறந்த நபி, அவ்வளவு பெரிய யஹ்யாங்கிற நபிக்கு தகப்பனாரு, மௌன நபி, அத்தாவு நபி, குடும்பமே நல்ல இப்ராஹிம் நபியுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒரு நபி, அவ்வளவு சிறந்த நபியா இருந்துகிட்டு அவருக்கு புள்ள இல்ல. யஹ்யாவை தள்ளாத வயசுல அல்லாஹ் கொடுக்குறான், பேரும் அல்லாஹ் வைக்கிறான். உனக்கு யஹ்யான்னு ஒரு பிள்ளைய தரப்போறோம், இந்த பேரை இதுக்கு முந்தைய நம்ம யாருக்கும் சூட்டல, பேரும் வச்சு பிள்ளையும் கொடுத்தான் அல்லாஹ். எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, அவ்வளவு பெரிய நபியா இருந்தாலும் 120 வயசு 90 வயசு ஒரு 200 வயசு இருக்கலாம் அந்த காலத்து வயசு பிரகாரம். கடைசியில் தள்ளாத வயசு, தள்ளாத வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாம இருந்து அவர் அல்லாட்ட தானே கேட்டு இருந்தாரு. தனக்குத்தானே பிள்ளை உண்டாக்கிற முடியலையே, அல்லாஹ் கொடுக்கும்போது கூட அவருக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு, ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு அவருக்கு. எனக்கு எப்படி பிள்ளை அப்படியே அவர் தடுமாறுறாரு, அவரு எனக்கு எப்படி அப்படின்னு கேட்போம்ல சொல்லுத, அந்த மாதிரி அவர் தடுமாறுறாரு. அந்த அளவுக்கு அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தெரியுதுன்னா, எந்த பவரையும் பங்கு வச்சு கொடுக்கவே இல்லை. இஸ்லாத்துல மனிதனுக்கு கடவுள் தன்மை கிடையவே கிடையாது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மனிதனுக்கு சில அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கலாம், எந்த கட்டத்திலையும் மனிதனுக்கு கடவுள் தன்மை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை என்பது தெளிவா தெரியுது. இதை ஒட்டி இன்னும் சில அம்சங்கள் இருக்குது. மனிதன் வேற, கடவுள், அது தனியா பிரிஞ்சு தனியா தெளிவா தெரிஞ்சுக்கணும், நிறைய சான்றுகளோட தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாசலை இஸ்லாம் போட்ட காரணத்தினால இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக சுரண்டல்ல இருந்து நம்மளை காப்பாத்துது. இப்படி நம்பித்தாண்டு வைங்க, ஒரு முஸ்லீம்கிட்ட வந்து நான் பேயை ஓட்டுறேன், நான் உனக்கு பூஜை செய்கிறேன்,
நான் வந்து புதையல் எடுத்து தர்றேன், நான் வந்து உன்னை அங்கே கொண்டு போகிறேன், உன்னை இங்கே கொண்டு போயிடுறேன், ஏமாற்ற முடியுமா? நீ என்னடா என்னை கொண்டு போயிட்டு கேட்க மாட்டோம், நம்மளை ஏமாற்ற முடியுமா? பொண்ணை கூட்டிட்டு ஓட முடியுமா? ஓடி போடுறாங்களே, பூஜை செய்ய வரண்டு ஓடி போயிடுறானுங்க. அப்ப இப்படி ஒரு ஆன்மீகத்தை பின்பற்ற காரணத்தினால ஏமாற்ற முடியல. அதாவது இதாங்க ஆன்மீகங்கிறது. நல்ல வழி திருடாதே, போய் சொல்லாதே, புரியும். இவன் ஒரு மதம் தான் சொல்லணும், நபி தான் சொல்லணுமா? இதை எல்லாரும் சொல்லுவானே, ஏன் நாத்திகர்கள் சொல்லலையா போய் சொல்லாதேன்னு? நாத்திகர்கள் வந்து திருடாத, இதுதான் புரியுது, சொல்றது புரியுது வேணாங்க. அட சொல்லக்கூடிய சித்தாந்தத்தில் போது ஏமாத்தாம காப்பாத்து. எந்த சித்தாந்தத்தை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்த போறியோ அந்த சித்தாந்தம் மக்களை ஏமாற்றக்கூடாது, சுரண்டருக்கு வழிவகுக்க கூடாது, மக்களுக்கு எல்லா வகையிலையும் நல்ல வழியில கொண்டு போயிட்டு இருக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா இஸ்லாம் வந்து சுரண்டலை அடைச்ச வகையில தனிச்சிறப்பு பெற்றிருக்கு. ஒரு வகை இன்னும் நிறைய இருக்குது. சுரண்டலை எப்படியெல்லாம் அடைக்குதுங்கிறத இன்னும் விரிவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். நேற்றைய தினம் இந்த மார்க்கம் மதத்தை சொல்லி ஏமாற்றக்கூடியவர்களுக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது. இந்த மார்க்கத்தை சொல்லி, இஸ்லாத்தின் பெயரை சொல்லி எங்களுக்கு தெய்வீக அம்சம் வந்துவிட்டது என்று இந்த மதத்தினுடைய பிரச்சாரகர்களோ, இதனுடைய மத குருமார்களோ, மௌலவிமார்களோ யாரும் பிரச்சாரம் செய்ய முடியாத அளவுக்கு இந்த மார்க்கம் ஏராளமான தடைகளை விதித்திருக்கிறது என்பதையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அந்த தொடரிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலே ஏராளமான நபிமார்களை பற்றி குறிப்பிட்டு அந்த நபிமார்களுக்கு வழங்கிய அற்புதங்களை எல்லாம் சொல்லி காட்டி, அவர்களுக்கு அருள் இருக்கிற சிறப்புகளை எல்லாம் சொல்லி காட்டி, இவ்வளவு சிறப்புகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான், ஒரு காலத்திலும் நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் மனிதத்தன்மையை தாண்டி ஒரு தெய்வீக அம்சத்தை ஒரு காலத்திலும் பெற முடியாது என்று பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் தெள்ளத் தெளிவாக அறிவிக்கிறார். அந்த தொடரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன கோரிக்கை? ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா. அல்லாஹ்ட்ட அவங்க கேட்கிறாங்க, இறைவா இந்த இறந்து போன ஆட்களை எல்லாம் நீ எப்படி உசுராக்குவ? அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, இறந்து போனவர்களை நீ உயிர்ப்பிப்பேன் என்று சொல்றிய, மறுமை நாள்ல எல்லாரும் இறந்து போன பிறகு திரும்ப ஒருக்கா உயிராக்குவேன் என்று சொல்றிய, அது எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான் திருப்பிக்கிட்டு, கால் அவலம் தூமின், ஏன்பா இதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உயிராக்க வேணா நம்பிட்டு போக வேண்டியதானே, அது எனக்கு எப்படின்னு கேட்கிற? அல்லாஹ் கேட்கிறான். அவர் சொல்றாரு, இல்ல நம்பிக்கையெல்லாம் இருக்குது, வலாக்கின் யத்மைன்ன கல்வி, என்னுடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதி ஏற்படணும். அதாவது அல்லாஹ் இப்படித்தான் உயிராக்குவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா என்னுடைய உள்ளத்துல ஒரு தெளிவு, ஒரு உறுதி கிடைக்கும். அதுக்கு தான் கேட்கிற, நம்பிக்கை இல்லாம எல்லாம் இல்ல அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு 4 பறவை, எப்படி இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளது, கதை இல்ல, கற்பனை இல்ல. 4 பறவைகளை பிடித்து அவற்றை 4 துண்டு துண்டா வெட்டி 4 மலையில கொண்டு வச்சுவிடு, வச்சுட்டு நீங்க இருந்து கூப்பிடு, அவை உன்னிடத்துல பறந்து ஓடி வரும். அது எப்படி ஓடி வருதோ அந்த மாதிரி தான் உசுராக்குவேன். உசுராக்கி வேணா உனக்காக காட்டுறேங்கிறான் அல்லாஹ். இறந்து போனதை எப்படி உயிராக்குறேன்னு கேட்கறீங்களப்பா, அப்படி வேண்டா செஞ்சு காட்டுறேன், கொஞ்சம் பாரு, இப்படிதான் உயிராக்குவேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அவர் அழைக்கிறாரு, பறந்து வருது பறவை. இப்ப இதுல அம்சம் என்ன என்று கேட்டால், சில நபிமார்கள் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் வந்து இறந்து போனவங்களை உயிராக்குனாங்கன்னா வருது. அவங்களுக்கு சுயமாகவே அப்படி ஒரு சக்தி இருந்து அதை கொண்டு உயிராக்கினார்களா, அல்லது வேற அல்லாஹ் வந்து தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வா நின்று அதை செஞ்சு காட்டியிருக்கிறானா? அதுதான் பிரச்சனை. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த கேள்வியில விட இருக்குது. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்கல்ல, இப்ராஹிம் நபி ஒரு பெரிய நபி, ஈசா நபியை விட சிறந்த நபி, பல நபிமார்களை விட அல்லாஹ் அதிகமாக புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு நபி. அந்த நபிக்கு மௌத்தா போன ஆளுக்கு எப்படி உசுரா வாங்குற அந்த விவரம் கூட அவருக்கு தெரியல. நம்புறாரே தவிர, நம்பிக்கை இருக்கே தவிர
இவர் செஞ்சு காட்டுற ரெண்டாவது விஷயம், மூத்தா போன ஆளுக்கு எப்படி உசுரா வருது, அது எப்படி உசுராக்குமா அல்லாஹ், எந்த டெக்னிக்கல் அல்லாஹ் உசுராக்குமா, அது விளங்கலையே அவர் நினைக்கிறார். அதுவே விளங்காத நிலையில் தான் நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கணும். பெரிய நபி தான். எந்த அளவுக்கு பெரிய நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், இத்தபிஅ மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, நீ இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றி நட. எவ்வளவு பெரிய நபின்னு பாருங்க. அவ்வளவு பெரிய சிறந்த நபியாக இருந்தும் கூட அவர் வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகளை நம்ம ஒரு கடமையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கடமை ஆக்கி இருக்கிறோம். அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கிரியைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாம் அவர் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதுதான். அவர் கட்டின காபத்துல்லாஹ்வுல தான் போய் நம்ம வந்து வணங்குறோம், அல்லாஹ்வை தான் வணங்குறோம். அவர் கட்டின காபத்துல்லாஹ் தான். அவருடைய சந்ததிக்காக வேண்டி அல்லாஹ் அதிசயமாக அந்த உற்பத்தி பண்ண அந்த சம்சம் நீரை தான் நம்ம ஒரு புனிதமா நினைச்சு என்ன செய்யறோம், அருந்துறோம். அவருடைய மனைவி தண்ணீருக்காக 2 மலைக்கும் ஓடி ஓடி ஏறி ஏறி இறங்குனதுனால நம்மளும் என்ன செய்யறோம், சபா மர்வாவுல ஓடுறோம். இப்படி முஸ்தலிஃபாவுக்கு போறதும் மினாவுக்கு போறதும் எல்லாம் அவர் வாழ்க்கை. அவர் மகனை அறுத்து பழகிறதுக்கு முயற்சி பண்ணி முடியாம போய் கடைசியில் அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்தோன்னே அந்த நினைவை நாமளும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி அவருடைய ஒவ்வொரு காரியத்தை இபாதத்தாக நமக்கு ஆக்கி வச்சிருக்கிறான்னு அவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போனா கூட எப்படி உசுராக்குவான்னு கூட தெரியாது. உசுராக்குறது ரெண்டாவது விஷயம், இவரே செத்து போனால உசுராக்குவாரா என்பது ரெண்டாவது விஷயம். இவருக்கு என்ன தெரியல, எப்படி அல்லாஹ் உசுராக்குவாங்கிற அந்த தியரி கூட விளங்கல. அது நீ அல்லாஹ் செஞ்சு காட்டுற, இப்படி தான் செய்வேன், இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு அல்லாஹ் செஞ்சு காட்டுறான். அப்ப எந்த ஒரு கட்டத்திலையும் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையை அடைந்த நபிமார்களா இருந்தாலும் மனிதர்கள் எப்போது மனிதர்கள் தான். அவர்கள் வந்து உங்களுக்கு எதுவும் பண்ணிடவே முடியாது. எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் சரி, அவர்கள் நபிமார்களா இருந்தாலும் சரி, நுபுவத் தான் பெரிய அந்தஸ்து. நேற்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மனிதர்கள் ஆன்மீக நிலையில அடைகிற அந்தஸ்துகள்லயே இஸ்லாத்துல பெரிய அந்தஸ்து நபிங்கிற அந்தஸ்து, இறை தூதர் என்ற அந்தஸ்து. அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர்களா இருந்தால் கூட அவர்களாலும் கடவுள் தன்மையில வந்துட முடியாது, கடவுள் செய்யற வேலையை செய்ய முடியாது. அப்படிங்கிறதுக்கு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த வரலாற்றிலிருந்து நம்ம பாடம் கிடைச்சிக்கலாம். இதெல்லாம் போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம முன்னாடி நிறுத்துவோமே, அல்லாஹ் எப்படி எல்லாம் அணை போட்டிருக்கான்னு நீங்க பார்க்கணும். இந்த மார்க்கத்தை வந்து வேற எல்லா மார்க்கங்களை விட எப்படி சிறப்பித்து தனித்தன்மையோட காப்பாத்திருக்கான்னு பார்க்கணும். ஒரு கஷ்டம் இல்லாம பாருங்க, ஆன்மீகம்னு சொல்லி எல்லாரும் ஏமாந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஏமாத்த முடியாத ஒரு வாழ்க்கை நிறைய இவ்வளவு லேச நமக்கு தந்திருக்கான்னு பாருங்க. ஒரு அழகான வாழ்க்கை நிறைய தந்து உன்னைய ஒரு காலத்திலையும் இதை சொல்லி ஏமாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தோட தந்திருக்கான, அதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல நிகழ்ச்சிகள்ல அவங்க வாழ்க்கையில் 23 வருஷ காலத்துல நபி என்று தன்னை பிரகடனம் செஞ்சு 23 வருஷ காலத்துல பல நிகழ்ச்சிகள் அவங்க வாழ்க்கையில் நடக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்களுக்கு கடவுள் தன்மை இருக்குமோ அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிற சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் ஒரு குட்டு அல்ல ஓங்கி ஒழுங்காந்துக்க. ஒவ்வொரு இடத்துலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து இந்த மாதிரி ஏதோ தெய்வீக அம்சம் பெற்றவராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்தெந்த நேரத்துல வருமோ அந்த இடத்துல எல்லாம் ஒரே தட்டு தட்டுறான் அல்லாஹ். எந்த அளவுக்கு கேளுங்களேன். எல்லாரும் இந்த மேராஜை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் போனாங்க. அது ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் இருக்குது. திருக்குர்ஆன்ல கூட பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனது இருக்குது. திருக்குர்ஆன்ல கூட ஒரு ராத்திரில மக்காவுல இருந்து புறப்பட்டு பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனாங்க, குர்ஆன்ல இருக்குது. இது வந்து ஒரு பெரிய அதிசயமா இல்லையா? ஒரு மனிதர் வந்து ஒரு ராத்திரிக்குள்ள, அந்த காலத்துல இது மாதிரி வாகனங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்துல ஒரு ராத்திரிக்குள்ள போயிட்டு திருப்பி வந்து அங்க உள்ள நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்றாருன்னு சொல்வதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான செய்தி தான். இதை சொன்னா ஒரு பெரிய மந்திரவாதி இருப்பாரோ, பெரிய பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆசாமியா இருப்பாரோ, பெரிய சக்தி இருக்குமோ, இவருக்கு கடவுள் தன்மை இருக்குமோ, ஒரு கண்மூடி சிமிட்டுக்குள்ள ஓடிப்பிட்டு ஓடியாந்துருவாரோ, அவ்வளவு பெரிய மனிதன்கிட்ட இல்லாத ஒரு தனித்தன்மை, மனித தன்மை எடுபட்டு போயிருக்குமோ, இப்படி எல்லாம் சந்தேகங்கள் வரக்கூடிய இடம். இத அல்லாஹ் சொல்லி காட்டும் போது எப்படி தட்டுறான் தெரியுமா? இந்த சம்பவத்தை அல்லாஹ்வும் சொல்றான். இஸ்ரான்ற இந்த சூராவுக்கு பேரு, பனி இஸ்ராயில் என்று அந்த சூராவுக்கு சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்றான் அல்லாஹ்? சுப்ஹானல்லதி, 15வது சூரா ஆரம்பம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. சுப்ஹானல்லதி, அவன் தூய்மையான, இவர் கொண்டு கிடையாதான்.
இவர் இவரா போயிட்டு வந்தாரு, நான் கூட்டிட்டு போனேன். அல்லாஹ் என்ன சொல்றான், கூட்டிட்டு போனவனா எனக்கு பெருமையா இவருக்கு பெருமையா? நான் ஒரு செகண்ட்ல அப்படி கூட்டு செகண்ட்ல நான் விட்டுருக்கிறேன், நான் பெரிய ஆளுங்க. அதை சொல்ல சம்பவத்தை சொல்லும் போது அவர் போனார்னு சொல்லல. எப்படி எல்லாம் சொல்றான், சுப்ஹானல்லதி, அவன் மகா தூய்மையானவன், பரிசுத்தவான், எந்த குறையும் இல்லாதவன், எந்த பலவீனமும் இல்லாதவன், எந்த வீக்னஸும் இல்லாதவன். எப்படிப்பட்டவன்? அஸ்ராபி அப்திஹி, தன்னுடைய அடிமையை கூட்டிக் கொண்டு சென்றான். அடிமைங்கிற அந்த இடத்துல அஸ்ராபி அப்திஹி, தன்னுடைய அடிமையை வேலைக்காரரை கூட்டிட்டு போனான். எங்க இருந்து கூட்டிட்டு போனா? மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் என்ற காபத்துல்லாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அழைத்து சென்றானே, தன்னுடைய வேலைக்காரரை, தன்னுடைய அடிமையை அழைத்து சென்றானே, அந்த இறைவன் மகா தூய்மையானவன், அவன் மகா பவர் உள்ளவன், அவன் மகா சர்வசக்தன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு என்னமோ இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு வரும். ஒரு தட்டு ரசூல் நான்ல கூட்டிட்டு போயிருக்கிறேன், அவராக போனாரு, அவர் நினைச்சா போக முடியுமா? அவர் நினைச்சா ஒரு நேரத்தில் போயிட்டு வந்துருவாரா? அது நடக்காது. நான்ல கூட்டிட்டு போயிருக்கிறேன், நான் கூட்டிக்கிட்டு போனா நான் பெரியவன், அவரா ஒண்ணும் செய்யல, அவரா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அற்புதம், இது ஒரு பெரிய அதிசயம். ஆனா அது அவர் செஞ்ச அதிசயம் இல்லைங்கிறான். அதிசயம் நடந்தது நெசம். நான்ல கூட்டிட்டு போயிருக்கேன், நான் ஆள் அனுப்பி, நான் ஒரு தூதரை அனுப்பி அவர் மூலமா அழைச்சிட்டு வந்து நான் கொண்டாந்து விட்டுருக்கிறேன். அவரா நினைச்சு கொண்டு போகல. இதுல அவருக்கு என்ன போய் இருக்குது? நான்ல கூட்டிட்டு போயிருக்கிறேன், என்னுடைய பெருமையில நீ விளங்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனுஷன் தான் காட்டுறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலை வச்சு வச்சு காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்லி சொல்லி காட்டி அது செய்யறான். அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில வேற சில அற்புதங்கள். ஒரு போர்க்களத்துல ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து எரியிறாங்க. ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து நீங்க எரிஞ்சா என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது, பெருசா ஒண்ணும் நடக்காது. ஏதோ அவன் கண்ணில் பட்டுச்சுன்னா அவனுக்கு கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவான், அப்புறம் கசக்கிட்டு சரி சுதாரிச்சுக்கிறோம், இவ்வளவுதான் நடக்கும். பாரதூரமான பயங்கரமான விளைவு ஏற்படுமா? மண்ணை எடுத்து எரிஞ்சா என்ன ஏற்படும்? ஒண்ணும் நடக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்துல, பத்ர் போர்க்களத்துல மண்ணை வீசி எரிகிறாங்க. அவங்களுடைய கண்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அது பெரிய வேதனை அவனுக்கு ஏற்படுத்துது. அப்ப பாக்குற ஆளுக்கெல்லாம் என்ன தோன்றும்? முகமது இருக்காரப்ப பயங்கரமான மேஜிக் மன்னர், ஒரு மந்திரவாதி நினைப்போமா இல்லையா? என்ன உருப்படி மண்ணை தான் அடிக்கிறாரு, தூக்கி எறிகிறாரு, ஓடுறான் எல்லாரும். இந்த மாதிரி நம்ம விட்டு மண்ணை அடிச்சே போட மாட்டேங்கிறான், அவர் மண்ணை விட்டு எறிகிறார், ஓடுறான் விட்டு பேரு. பயங்கரமான நினைப்போருமா வராதா? வரும். அல்லாஹ் என்ன செய்யறது தெரியுமா? அங்கன ஒண்ணு ஒரு குட்டு நறுக்குண்டு, வமா ரமைத்த, இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. முகமதே நீ மண்ணை விட்டு எரிஞ்சிய, நீ நான் எரிஞ்ச, நான் எரிஞ்சேன். அல்லாஹ் சொல்றான் வலாக்கின் அல்லாஹ் ரமா. எப்படி சொல்றான் அல்லாஹ்? வமா ரமைத்த, நீ எரியவில்லை, இது ரமைத்த, நீ எரியும் போது நீ தான் எரிஞ்ச உண்மையில, ஆனா நீ எரியும் போது உண்மையில் நீ எரியல. வேற யாருதான் எரிஞ்சது? வலாக்கின் அல்லாஹ் ரமா. அல்லாஹ்வாகிய நான் நல்லப்பா எரிஞ்சேன், நீ எரிஞ்ச அவ்வளவு பெரிய வேலை செய்யாத. உன் கையை பயன்படுத்திக்கிட்டேன், நீ எடுக்க வச்ச. நீ சாதாரணமா இன்னைக்கு எரிஞ்ச அப்படி நடக்காது, நேத்து எரிஞ்ச அப்படி நடக்காது, நாளைக்கு ஒரு எதிரி கூட்டம் வரும்போது இப்படி எரிஞ்சா நடக்காது. நான் என்னைக்கு நடக்கணும்னு தீர்மானிச்சு வச்சிருந்தேனோ அன்னைக்கு மட்டும் நடந்துச்சு. அன்னைக்கு நான் எரிய சொன்ன எரிஞ்ச, அது நான் எரிஞ்ச மாதிரி. நானே எரிஞ்சா என்ன நடக்குமோ அது நடக்குது. நீ எரியல, நீ எரிஞ்சால் என்ன வேலை நடக்குமோ அந்த வேலை அங்க நடக்கல. நீ எரிஞ்சா என்ன நடக்கும்? ஒண்ணு நடக்காது. நான் எரிஞ்சா நீங்க எல்லாம் எரிஞ்சா என்ன நடக்குமோ அது நடந்திருக்கும். முகமது என்ற மனிதர் எரிந்திருந்தாரையானால் நீங்க எரியும் பொழுது என்ன ஏற்படும்? ஒருபடி மண்ணு அதுதான் ஏற்படும், வேற ஒன்றும் பெருசா ஏற்பட்டுறாது. அதுவே அல்லாஹ் முன்னின்று எரியும் பொழுது அப்ப அது விளைவு மோசமானதா இருக்கும், பயங்கரமான விளைவா இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல மண்ணை வீசி எரிஞ்சது அவங்க கைதான், அந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதை அல்லாஹ் அந்த இடத்துல தன்னுடைய சக்தியை செலுத்தி இருக்கிறான், தன்னுடைய பவரையும் காட்டி இருக்கிறான். ஒவ்வொரு மண் துகளுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறான். அவனே எரிஞ்சால் என்ன ஏற்படுமோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான விளைவு ஏற்படுது. அப்ப இவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுற நேரத்தில் முகமது யாரும் கடவுள் நினைச்சிட கூடாதான். எதுக்கு இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான்? இவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்துமோ சஹாபாக்கள் பாக்குறாங்க, விரல்ல கை மூக்குல கை வைக்க மாட்டாங்களா? வயசான கிழமை ரசூலுல்லாஹ் 60 வயசுக்கு மேல ஆச்சு. அந்த நேரத்தில் இந்த போர்கள் நடக்கக்கூடிய காலத்துல எல்லாம் 58, 56, 55 இந்த மாதிரி வயசுகள் தான். என்ன ரிட்டையர்ட் ஆகிற வயசுல உள்ள ஆளு இந்த ஆள் இப்படி எரிகிறாரு, ஓடுறாங்க எல்லாரும்.
அப்ப இது பயங்கரமான ஒரு சக்தி உள்ள ஆள் தான் இருப்பாள். அவரு ஒரு பயங்கர தனி மனுஷனுக்கு இல்லாத ஒரு தனிமையான ஆற்றல் இருக்கும் போல இருக்கு. நினைப்பு வருமா வராதா? அல்லாஹ் அப்படி சொல்லிருக்காட்டி வந்திருக்கும். அல்லாஹ் இப்படி எச்சரிக்கைன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு வசனத்தை அருளி அல்லாஹ் தன்னுடைய பெருமைண்டவன் சொந்தம் கொண்டாடிக்கிறலன்னு சொன்னா சஹாபாக்கள் கூட வந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், தன்னுடைய தனக்கு உரியதை விட்டு தர மாட்டேங்கிறான். என்னுடைய பெருமையில யாருக்கு பங்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு நான் செய்யற சாதனைகள்ல முகமது நபிக்கா இருந்தால் பங்கு கிடையாது. நான் தான் சொந்தக்காரன். அதை யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க மாட்டேன். அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தின் மூலமாக தனக்கு சொந்தம் கொண்டாடிக்கிறான். இதுல இருந்து என்ன விளங்குது, எப்படி ஒரு தத்துவத்தை உங்களுக்கு தந்திருக்கான்னு நீங்க சிந்திக்கணும். வரலாறு நினைச்சிட்டு போக கூடாது. எப்படிப்பட்ட சிந்தாது நமக்கு தந்திருக்கான். முகமது நபிக்கே இப்படி நிலைன்னா ஒரு அஜர்த்து மௌலவி ஆலிம்சா பேசிமாமுன்னு வந்து ஏமாத்த பாக்குறாங்களே அப்படின்னு சுதாரிக்க முடியுமா? முடியாதா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு அரணை உங்களுக்கு அல்ல ஒரு பாக்கிய தந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. எந்த மார்க்கத்தில் அப்படி காண முடியுமா? எந்த மார்க்கத்திலேயாவது இந்த மத குருமார்களை மட்டம் தட்டி அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? முகமது நபிக்கு இந்த நிலைமை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக் இருக்கான் பாருங்க, சந்தர்ப்பவாதி, 2 வேஷம் போடுறான். ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தான். என்ன 2 வேஷம்? இங்க வரும்போது உங்களை சேர்ந்த வேண்டுகிறோம், அங்கே போனா உங்களை சேர்ந்த வேண்டுகிறோம். அது திருக்குறான்ல சொல்லி காட்டுறான். இதால குள்ளதி நாமனு காலு ஆமன்னா, மூமின்களை பார்க்கும்போது நாங்களும் மூமின்கள்னு சொல்லுவாங்க. ஒய்தா கலவு இலா ஷயாத்தீன்ஹிம் காலு இன்னாமாக்கும், அவங்க சைத்தான்கிட்ட போயிட்டாங்கன்னு சொன்னா சைத்தான தலைவர்கள் அவங்க ஆட்கள்ட்ட போயிட்டாங்கன்னா நாங்க உங்களை சேர்ந்த ஆட்கள் தான் பாங்க. இது இருந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தாங்க. பள்ளிக்கெல்லாம் வருவாங்க, 5 வேளையும் தொழுவாங்க. 5 வேளையும் தொழுவான். நம்ம முஸ்லீம் தொழுவ மாட்டேங்கிறான். 5 வேளை முனாஃபிக் தொழுவான். கொஞ்சம் அசால்ட்டா தொழுவானா, அசட்டையா. அதெல்லாம் சொல்லி இதா காமு இலசலாத்து காமு குசாலா. இவங்க தொழுகைக்கு நின்றாங்கன்னா ரொம்ப சோம்பி ஒரு கேர்லெஸ்ஸா நிற்பாங்க. அப்படி நிக்க வந்துருவாங்களாம். கரெக்டா நின்றாலும் நிக்கிற முறை எப்படி இருக்கும் கேட்டா ரொம்ப கேர்லெஸ்ஸா என்னமோ அப்படி நிற்பாங்களாம். அவ்வளவு கவனமா இருப்பாங்க. எல்லாம் ஒழுங்கா வந்துருவாங்க. அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு கும்பல் இருந்துச்சு. இந்த கும்பல்ல உள்ள ஒருத்தன் இறந்து போயிடறான், தலைவன் அப்துல்லா இப்னு உபை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவனுக்காக பாவ மன்னிப்பு தர்றாங்க. அப்ப இது என்ன, அதாவது அவன் ஒரு சந்தர்ப்பவாதி. இந்த ரசூலுல்லாஹ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும், 2 வருஷம் போடுறவன் ஒழுங்கான ஆள் இல்ல அப்படின்னு. அவளே பாவ மன்னிப்பு கேட்கிறார். கேட்டவுடனே அவனுக்கு அல்லாஹ் ஏறிக்குது கோபம். விளையாட்டு பண்றியா நீ எப்படி அவருக்கு மன்னிப்பு கேட்க, அவனுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கறது? நான் தான் மன்னிக்க மாட்டேன்னு தெரியுமில்ல, நான் யார மன்னிக்க மாட்டேன்னு தீர்மானிச்சிருக்கிறேனோ அவனுக்கு நீ என்ன மன்னிப்பு கேட்கறது? உமர் ரலியல்லாஹு சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு ஜனாஸா தொழுவ போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை இவனுக்கு போய் நீங்க சொல்ல போறீங்களா? இவனுக்கா? இவன் தான் 2 வேஷம் போட்டானே, இஸ்லாமிய இல்லையே. அல்லாஹ் யார மன்னிக்க மாட்டேன்னு தீர்மானிச்சான், அதுல உள்ளவன்ல இவனுக்கு போய் எப்படி பண்றீங்க? ரசூலுல்லாஹ் போறாங்க, நான் போவேன் அப்படின்னு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், உடனே கண்டிக்கிறான், முகமதே அப்படி செய்யக்கூடாது, இதுதான் கடைசியா இருக்கணும். இதுக்கு மேல இன்னொரு தடவை இந்த மாதிரி நினைச்சுன்னா நடக்கிறது வேறேன்ட்டான். அப்படி சொல்றான் அல்லாஹ். வலா தகுமலா கபருகி, அந்த ஆள் கபரு கிட்ட கூட அந்த மாதிரி ஆளுக்கு கபரு கிட்ட கூட நீ நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கண்டிக்கிறான். அதாவது விதிவிலக்கெல்லாம் கிடையாது யாருக்குமே. நம்ம இப்ப ஆன்மீக குருமார்கள்லாம் என்ன செய்வாங்க, உலகத்துக்கு சட்டங்களை சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அது எங்களுக்கு நாங்க செஞ்சுக்கலாம், நீங்க தான் செய்யக்கூடாது, எங்களுக்கு அது தனி, நாங்க வேற சட்டம், எங்களுக்கு உங்களுக்கு தான் அந்த சட்டம் பாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், உனக்கு அதான் செய்யக்கூடாது தான். சரி இவ முனாஃபிக்க விடுங்க, பெத்த தாய்க்கு சுப்ஹானல்லாஹ் அந்த வரலாறு பாத்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தரையா கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஒரு நாள் ஒரு கபர் கிட்ட நின்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய எதுக்கு இப்படி அழுவுறீங்க, ஒரு காலம் இல்லாம இவ்வளவு கடுமையா அழுகுறீங்க, என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது என்னுடைய தாயாருடைய அடக்கத்தலம், என்னுடைய தாயார் ஆமினாவுடைய அடக்கத்தலம். அவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கிறாம கொண்டு வர சொல்ல வரும்போது இல்லையே, அவங்க மூத்தா போயிட்டாங்க சின்ன பிள்ளைகளையே. அந்த காலத்திலேயாவது ஒரு கடவுள் கொள்கை நம்பி மூத்தா போயிருக்கணும், அப்படி இருக்கல. இணை வைத்த கொள்கையில இருந்த மூத்தா போயிட்டாங்க, பல தெய்வ வணக்கத்தை வணங்கியவர்களாகவே அவங்க மூத்தா போயிட்டாங்க. இது நமக்கு எப்படி தெரியும், ரசூலுல்லாஹ் சொல்லி தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க, என்னுடைய தாயாருடைய அடக்கத்தலம், அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கலாம்னு அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்டேன். கேட்க கூடாது உங்களுக்கு தெரியும், ஏன்னா இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் தடுத்து விட்டானே,
இப்ராஹிம் நபிக்கே தடுத்ததுனால கேட்க கூடாதுன்னு தெரியும், அத பர்மிஷன் கேட்கறாங்க. நமக்கு ஏதாவது செலவு கொடுத்தாலும் கொடுப்பான்ல, பர்மிஷன் கேட்டேங்கிறாங்க. அதான் அர்த்தம். நான் அனுமதி கேட்டேன், இஸ்தாதன்து ரப்பி, என் இறைவனிடத்திலே நான் அனுமதி கேட்கிறேன். எதுக்கு அனுமதி கேட்டான்? அஸ்தக்ஃபிரு லி உம்மி, என்னுடைய அம்மாவுக்கு தாயாருக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் கொஞ்சம் பர்மிஷன் கொடுவேன். என்னை பெத்த அம்மாவுல என்னை வயிற்றுல சுமந்தவங்க இல்லையா, எனக்கு பால் ஊட்டினவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி தாயின் பெருமையை வேற யாரும் சொன்னதை விட அவங்க அதிகமா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த தாயை பத்தி சரியான பாசம் இருக்கும். அல்லாட்ட கேட்கறாங்க, அல்லாஹ் கொஞ்சம் பர்மிஷன் கொடுவேன், எங்க அம்மா கொஞ்சம் விதிவிலக்கு கொடுவேன், நான் எங்க அம்மாவுக்காக உங்ககிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், எங்க அம்மாவுக்காக நீ மன்னிச்சிரு. நீ மன்னிக்கிறது மன்னிக்கல ரெண்டாவது விஷயம், பாவ மன்னிப்பு கேட்க பர்மிஷன் அனுமதி கொடு. அதான் கேட்கறாங்க. நான் உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன் எங்க அம்மாவுக்காக வேண்டி, அதுக்கு அனுமதி கொடு கேட்கறாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் அழுவுறேன் தெரியுமா? என் தாயாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கோர என் இறைவனிடத்திலே நான் அனுமதி கேட்டேன், அவன் மறுத்து விட்டான். அதுதான் அழுக. முடியாதுன்னு அழுகத்தான் முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லி ஒரு விசேஷமான அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மறுத்து விட்டான், முடியாதுன்ட்டான்ல. அப்ப அந்த கபரையாச்சும் போய் பார்க்க அனுமதி கேட்டேன், கபரையாச்சும் போய் பார்த்துறேன் ஒரு மனசாந்திக்காக வேண்டி, வேற ஒண்ணும் செய்ய முடியாது போய் பார்த்து. அப்ப அதுக்காக வேண்டி பர்மிஷன் கேட்டான், இல்ல பர்மிஷன் கொடுத்தான். அந்த கபரை பார்க்கிறதுனால ஒரு மறுமையுடைய யாபம் வருது, நீங்களும் அது மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்தில் அனுமதிக்கிறாங்க. கபரை போய் பார்க்கிறது முதல்ல தடை செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த கபர் அடக்கஸ்தலத்துக்கு போனா மூத்துடைய யாபம் வருமா இல்லையா? ஒரு கபர்ஸ்தானுக்கு போனோம்னா இதான் ஒரு பஞ்சாயத்து தலைவர், இவர் முத்தவள்ளி, இந்த அவர் தான் எம்எல்ஏ வருமா இல்லையா? இவங்க எல்லாம் போயிட்டாங்க, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், அந்த ஒரு பழிப்பின வரும். ஒரு கபர்ஸ்தானுக்கு போனோம்னா யார் யாரும் அடக்கி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டாங்க, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், நம்ம எல்லாம் நாளைக்கு போனாலும் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு பாடம் பெறுவதற்காக வேண்டி கபர்ஸ்தானுக்கு போங்க, அது மறுமை யாவப்படுத்தும், மரணத்தை யாவப்படுத்தும், இறை நினைவு அதிகப்படுத்தும், அப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுமதிக்கிறாங்க. இப்ப இதுல என்ன கவனிக்க வேண்டிய அம்சம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கான, அந்த ஏற்பாடை மாற்றி அமைக்கிற அதிகாரத்தெல்லாம் கொடுத்தல்ல அனுப்பல. அல்லாஹ் சொன்ன ஏற்பாட்டை சொல்லி கொடுக்கிற அதிகாரம் மட்டும்தான் இருந்துச்சு தவிர, நீ உங்க அம்மா நீங்க உங்களுக்கு தனிங்க நீங்க செஞ்சுக்கிறீங்க, உங்க அம்மா தானே, நீங்க மத்த ஆளுக்க மாதிரி ஆகுமா, உங்களுக்கு நான் விதிவிலக்கு கொடுத்துடுறேன், உங்களுக்காக வேண்டி என் சட்டத்தை கொஞ்சம் வளைச்சிக்கிறேன், உங்களுக்காக வேண்டி கொஞ்சம் சலுகை கொடுத்து, அந்த விளையாடு அல்லாஹ் கிடையாது. இப்படி ஒரு கடவுள் உலகத்துல எந்த மார்க்கம் அறிமுகப்படுத்தினது இல்லை. எந்த மார்க்கத்திலையும் இப்படி ஒரு நூல் பிடிச்ச மாதிரியான ஒரு கடவுள் கொள்கை, அப்படி தராசு பிடிச்ச மாதிரி இப்படி ஆனது அசையாது, நேரத்தை நிற்கும் ஸ்டடி. அவ்வளவு உறுதியான ஒரு கடவுள் கொள்கையை உலகத்துல எந்த மார்க்கமும் அறிமுகப்படுத்தினது இல்லை. அவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி அல்லாஹ் சொல்றான். அந்த வசனம் அப்பதான் அருளப்படுது. எந்த வசனம்? மாக்கானல் நபி, நபிக்கு அனுமதி இல்லை. வசனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நபிக்கு அனுமதி இல்லை, வல்லதீன ஆமனு, மூமின்களுக்கும் அனுமதி இல்லை, அய்யஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன், இணை வைத்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அனுமதி இல்லை. உலவுக்கானு உலி குர்பா, எவ்வளவு நெருங்கிய உறவினராய் இருந்தாலும் சரியே, அவங்க எவ்வளவு நெருங்கிய உறவினராய் இருந்தாலும் சரி, அவங்களுக்காக வேண்டி நபி பாவ மன்னிப்பு கேட்க கூடாது, மூமின்கள் பாவ மன்னிப்பு கேட்க கூடாது. இதான் சட்டம். நீனும் அதுல சமந்தான், மற்ற முஸ்லிமும் சமந்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தட்டி வைக்கிறான்னு சொன்னா என்ன இதெல்லாம்? ஒருத்த நாளைக்கு உங்கள்கிட்ட எங்களுக்கு வேற தொழுகை, நாங்க கல்புல இப்படிலாம் ஏமாத்துறோம், இங்கே நடக்கலாம், இங்கேயே இப்படிப்பட்ட மார்க்கத்திலேயே சில பேர் வர்றான், என்னடா தொழுவலையா, நாங்க இங்க இருந்துகிட்டே காபத்துல்லா போய் தொழுதுருவோம், இங்க இருந்துகிட்டே தொழுவாராம் காபத்துல்லாவுல, அப்படி சொல்லக்கூடியவன நீங்க பாக்குறீங்க. திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. எங்களுக்கு வேற தொழுகை, கல்வி தொழுகை இருக்கு, கல்புல தொழுதுருவோம் நாங்க. நீங்க எல்லாம் ஆர்டினரி எல்கேஜி லெவல்ல இருக்கிறீங்க, நாங்கெல்லாம் மேல போயிட்டோம். இப்படி ஏமாத்துறானே, அது இல்லைன்னு விளங்குதா?
இப்படி ஏமாத்துறேன்னா நீங்க ஏமாந்தீங்கன்னா அறியாமையினால ஏமாறுறீங்க. இந்த மார்க்கத்தை அறிஞ்சிருந்தா ஏமாற முடியாது. இந்த மார்க்கத்தை அணிஞ்சிருந்தா ஏமாற. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேலேடா நீ? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இல்லையடா? அவங்களுக்கு தனிச்சட்டம் கிடையாது, அவங்களுக்கு தனிச்செலவு கிடையாது, அவங்களுக்கு அல்லாஹ் வந்து விதிவிலக்கு கொடுக்கலையே, உனக்கு என்ன அப்படின்னு கேட்டிருப்போமா இல்லையா? அப்ப இந்த மார்க்கத்தை ஒழுங்கு அறிந்து கொண்டோமையானால் நம்மள கொஞ்சம் நெஞ்சம் ஏமாறுறான், அதுக்கு பூரா காரணம் அறியாம. நம்மளால ஏமாறுறான், ஏமாத்துறவன் இருக்கான். அறியாத மக்களை போய் ஏமாத்துறான், அறியாதவர்கள் ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏமாற முடியாது. இஸ்லாத்தை ஒழுங்கு அறிஞ்சிருந்தீங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள்லாம் அறிஞ்சிருந்தோம்னு சொன்னா அப்படி நினைக்கவே மாட்டோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை சம்பவங்கள் பாருங்க, ஒன்னு ரெண்டு இல்ல. அவங்களுக்கு உஹது போர்ல அந்த ஏற்பட்ட காயங்கள் உங்களுக்கு சென்ற வருடம் சொல்லி இருக்கிறோம். பல்லு உடைக்கப்படுது, அப்படியே கண்ணம் பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு வெட்டு, ரத்தம் ஓடுது, நிப்பாட்ட முடியல, பாயை போட்டு எரிச்சு அந்த சாம்பலை வைக்கிறாங்க, அதையும் தாண்டி வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் எந்த அளவுக்குன்னா அவ்வளவு பெரிய கஷ்டம் அவங்க அனுபவிச்சதே இல்லை. அவ்வளவு பெரிய பயங்கரமான வேதனை தாங்க முடியாம அந்த நேரத்தில் சொல்றதெல்லாம் பிளான் பண்ணி சொல்றது இல்லை. சரியான வேதனை வருதுன்னு வைங்களேன், என்ன வேணாலும் நீங்க சொல்லிடுவீங்க, நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுவீங்க. சாதாரண நேரத்தில் சொல்றது கணக்கில் எடுத்துக்கிடுவோம். வேதனை அதிகமா வச்சுன்னு வைங்களேன், வாயில இன்னுதான் வரும்னு சொல்ல முடியாது. அந்த அது காரணமானவனையெல்லாம் வந்து அந்த அகராதில இல்லாத வார்த்தையில திட்டுவீங்க. அகராதில அந்த வார்த்தையில இருக்காது, அப்படி திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க எல்லாரும் அப்படித்தான், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேதனை வந்த உடனே அந்த வேதனை தாங்க முடியாம ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி போடுறாங்க. என்ன வார்த்தை? நம்ம யூஸ் பண்ற மாதிரியான ஒரு அசிங்கமான வார்த்தை தான் இல்ல, ஒரு நல்ல நாகரிகமான வார்த்தை தான். என்ன வார்த்தை சொல்றாங்க? என்னடா ஒரு நபியுடைய மூஞ்சியில வந்து ரத்த சாயம் பூசிவிட்டாங்க, நான் ஒரு நபி, நபியுடைய மூஞ்சியில ரத்தத்துல சாயம் அடிச்சு விட்டாங்க, இவங்க உருப்படுவாங்களா? இதான் அவங்க சொன்ன வாசகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகம் என்ன? ஒரு நபியின் திருமுகத்தில் ரத்த சாயம் பூசியவர்கள் கைஃப யுஃப்லிஹு கௌமுன், இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெற முடியும், எப்படி உருப்பட முடியும் அப்படின்ட்டாங்க. இதுல என்ன நம்ம பார்வையில பார்த்தா இதுல தப்பே இல்லைன்னு நினைப்பீங்க. உங்கள்ட்ட வந்து கேட்டா அது என்ன இருக்கு, சரிதானே? அது ரசூலுல்லாஹ் மூஞ்சில ரத்த சாயம் பூசினா வெற்றி பெற்றுவான் அவன், அப்படிதான் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. அல்லாஹ் அப்படி பார்க்கல, ரொம்ப டீப்பா பார்க்கறான். அவன் ரொம்ப நுணுக்கமா பார்க்கறான். என்னடா இது, இவர் மூஞ்சில ரத்த சாயம் பூசினா உருப்படாம போயிருவான், இவரை நல்லா வச்சிருந்தானா உருப்பட்டுருவான். அப்ப இவரை தான் அளவுகோலா எல்லாத்துக்கும் அல்லாஹ் அப்படி நினைக்கிறான். அப்போ உன்னை எவனா அடிச்சானா அழிஞ்சு போயிடணும், உன்னை ஏதாவது பரிசு இருந்தா அவன் நல்லா இருக்கணும். நீ என்னப்பா கடவுளை உன்னைய சுத்தி தான் உலகம் இயங்குதா, இப்ப நீ சொன்னபடிலாம் நடக்கும் நீ நினைக்கிறியான்னு அல்லாஹ் கோபம் வருது. அவங்களே வேதனையில துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் அல்ல அதை பார்க்க மாட்டேங்கிறான், அவனை தான் பார்க்கறான் அல்லாஹ். நான் எந்த பங்கு போற விளையாட்டுக்கு வந்த கூட யாரும் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு பரிதாபப்படக்கூடிய நேரத்தில் கூட பங்கு கொடுக்க மாட்டேன். என்ன சொல்றான் தெரியுமா? அந்த இடத்துல இந்த வசனம் வருது, லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் முஹம்மதே, அதிகாரத்தில் உமக்கு பங்கு இல்லை அல்லாஹ் சொல்றான். உஹது போர்ல இறங்கின வசனம் அதிகாரம். இது அதிகாரம் செலுத்த, அதாவது யாருக்கு வெற்றி கொடுப்பது என் வேலை, யாருக்கு தோல்வி கொடுப்பது என் வேலை. உன்னை அடிச்சவனுக்கு கூட இந்த துன்யாவுல வெற்றியை கொடுப்பேன். எத்தனை நபிமார்களை கொலை பண்ணான், அவனை நல்லா வச்சிருக்கல உலகத்துல. நபிமார்களை கொலை பண்ணாங்களா இல்லையா? குர்ஆன் சொல்லுதா இல்லையா? ஃபரீகன் கஸப்தும் ஃபரீகன் தக்துலூன், பல கூட்ட நபிமார்களை கொலை பண்ணீங்க, பல பேரை மறுத்தீங்க, நல்லா சொல்லி காட்டுறான். யூதர்கள் கொலை பண்ணாங்க, ஜக்கரியா நபியை கொலை பண்ணாங்க, யஹ்யா நபியை கொலை பண்ணாங்க, கொலை பண்ணிட்டு நல்லதா இருந்தாங்க உலகத்துல. அதெல்லாம் அங்கதான் நல்லவனுக்கு நல்லது, கெட்டவனுக்கு கெட்டதுங்கிறதெல்லாம் அங்க. இங்க என்ன அந்த கணக்கெல்லாம் கிடையாது. அல்லாஹ் நாடு நான் சொன்னா அக்கிரமம் செய்யறவன் நல்லா இருப்பாங்க. அல்லாஹ் நாடு நான் சொன்னா இந்த துன்யாவுல அக்கிரமம் செய்யறவன் நல்லா இருப்பான், நல்லா நடக்கிறவன் ஆக மோசமான துன்பங்களை அனுபவிச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போவான். இது இந்த துன்யாவுல அளவுகோல் கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க? என்ன அடிச்சிட்டீல, எப்படி உருப்படுற பாப்போம், என்னை அடிச்சிட்டீங்களா, அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப உங்களை அடிச்சா உருப்பட மாட்டான அவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், கண்டிச்சு புட்டு வெற்றியவர் அங்கிட்டு திருப்பி விடுறான். அதுக்காக வேண்டிய உஹதுல நமக்கு தானே பெரிய இழப்பு, எல்லாம் விட்டு ஓடி போக ஆரம்பிச்சிருச்சு. உஹதுல யாருக்கு இழப்பு? இப்படி சொன்னதுக்காக அவன் தன்னையை காட்டுறான், நான் யாரு, எனக்கு அதிகாரம் இருக்கா, உனக்கு அதிகாரம் இருக்கா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உங்களை அடிச்சோன்னா ஒண்ணுலாம் போயிடுவான் நீ கடவுளா, நீ என்னப்பா அல்லவா? அதனுக்கு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இப்படி கேட்கிறான்னா எந்த மார்க்கத்தில் இப்படி நீங்க பார்க்க முடியும்? எந்த யார் இதை கொண்டு வந்தால் அவர் வச்சு அவருடைய பரிசுத்த தன்மையில வழங்குது.
அவர் எவ்வளவு சுத்தமான ஆளா இருந்தா இதை சொல்லுவார் நம்மள்ட்ட. அவர் இறை தூதரா இருக்க போய் தான் இது அவர் வாயில சொல்ல முடியுது. இல்ல நான் மறைச்சிட்டு போயிருக்கலாமே. அவர் இதை வச்சு ஒரு ஏமாத்தக்கூடிய ஆளா இருந்தா இதை போய் வெளியே சொல்லணும். அவர் இறை தூதரா இருக்கிறதுனாலதான் இதையும் போட்டு உடைச்சு போடுறாரு. இப்படி சொல்லிவிட்டான் அந்த பாருங்க, நான் சொன்னேன்ல ஒரு தட்டு தட்டிவிட்டான். அவர் தான் இதை சொல்றாரு, நம்மள கண்டுபிடிச்சோம். இது அவர் கண்டிச்சதை வந்து அவர் தான் நமக்கு சொல்றாரு. அப்ப லைஸலக்க மினல் அம்ரி ஷைஉன் முஹம்மதே, உமக்கு அதிகாரத்துல எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அதிகாரத்தில் பங்கு கிடையாது என்று சொல்வதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடிச்சவன் உதைச்சவன்லாம் கூட நல்லா இருக்க முடியும். அதை நான் தான் தீர்மானிப்பேன். உங்களை ஒரு நல்ல அந்த மகான பேசுறாத ஒண்ணுமெல்லாம் போயிருவேன். அவர் அக்கிரமம் பண்ணுவாரு, அதை கூட விமர்சிக்கிற பயப்படுவான். இந்த ஃப்ராடு பேர் வழிகள்லாம் எதுக்கு இன்னைக்கு தப்பிச்சிட்டு இருக்கான் தெரியுமா? நல்லா தெரியும் ஏமாத்துக்காரன். ஏமாத்துக்காரன் தான் இதான் உன்னோட ஒண்ணு சொல்லி அந்த சாபம் போட்டாருன்னா என்ன பண்றது? அவன் ஏமாத்துக்காரன் தெரிஞ்சுக்கிட்ட அவன் சாபம் போட்டா என்னமோ பழிச்சிருமா, அவன் என்னமோ கடவுளான். இங்க பரிசுத்தம் அப்பளுக்கு இல்லாத ஒரு பரிசுத்தவான் இவர் சாபம் போட்டா பழிக்கணும், அது பழிக்காதுங்களா? இவர் சாபம் போட்டா பழிக்கணுங்க, அதே பழிக்காதுன்னா இந்த பிராடு பேர் வழிகளை விமர்சிக்கிறது கூட பயப்படுறான். அதான் இந்த சாமியார்கள் அதிகமா வராங்க. கட்டையை பிடிச்சு கேட்க வேணாமா, ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? எப்படி பண்ணுவாங்கிறான். அவன் என்ன அல்லாவா? அவன் என்ன கடவுளா? அவனுக்கு ஏதாவது அல்ல சக்தியை கொடுத்து வச்சிருக்கிறானா? அப்படின்னு நினைக்க காணாம். யார் நினைக்குவான்? இதை விளங்கிட்டான் அவன் நினைக்குவான். இதை விளங்கிக்கிட்ட ஒரு முஸ்லீம் இப்படி நடந்து காட்டுவான். அவனை இப்படி ஏமாத்தக்கூடிய வந்தான்னு சொன்னா எவ்வளவு பெரிய புனிதமான கோலத்தில் அவங்க தோற்றம் அளிச்சாலும் சரி, சட்டையை பிடிச்சி என்னடான்னு கேட்பான். அப்படி ஒரு ஒரு நிறைய குணமா பத்தலங்கிறாங்க, போன வருஷம் கம்மியா இருக்கான். அப்ப இது மாதிரியான சம்பவங்கள் ஒன்னு ரெண்டு இல்ல, இப்படி ஏராளமான சம்பவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எதுக்கு இதனால சொல்லி காட்டுறான்? இதை கண்டிச்சதை குர்ஆன்ல சொல்லணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறான் இல்லைங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு இதை குர்ஆன்ல ரெக்கார்ட் ஆக்குறான். இல்ல சும்மா கண்டிச்சு விட்டு போயிருக்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இத்தனை சம்பவங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி கண்டிச்சு விட்டு போயிருக்கலாம். கியாமத் நாள் வரைக்கும் இது நிக்கணுமா, அது ரெக்கார்ட்ல பதிவாகணுமா? குர்ஆன்ல ரெக்கார்ட் ஆக்குறதுக்காக வேண்டி அதை குர்ஆன்ல வேற சேர்க்கிற மாதிரி அப்படி கண்டிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்க பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கிறாங்க, இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த காபிர்களுக்கே தெரியும் இவர் ஒரு கெட்ட நோக்கத்தில் இதை செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறை தூதர்னு அவங்க வழங்கி வச்சிருந்தாங்க, யூதன் வழங்கி வச்சிருந்தான். அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான், யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும், பெத்த புள்ளைய வழங்குற மாதிரி வழங்கி வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் பெத்த பிள்ளையில கூட டவுட் வருமா இல்லையா? டவுட் வருதானே செய்யும். தாய்க்கு தான் டவுட் வரா, தகப்பனுக்கு டவுட் வரும்ல. அந்த டவுட் கூட இல்லாம இவங்களுக்கு இவர் மேல டவுட் உறுதியா வழங்கி வச்சிருக்காங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னு நல்லாவே தெரியும். அவர் அதுக்கு முந்தி இருந்த நிலைமை, கோடீஸ்வரரா இருந்தாரு, இறை தூதர் எல்லாத்தையும் இழந்தாரு. இதை சொன்னதுனால இழந்துகிட்டே தான் இருக்காரு. ஒரு பதவியை விரும்ப காணா, ஒரு புகழை விரும்ப காணா, சாதாரணமா தான் போய்கிட்டு இருக்கிறாரு. இதை வச்சு எந்த ஒரு லாபத்தையும் இவர் எல்லாம் தெரியுது. கடந்த காலத்துல போய் சொன்னது இல்ல, நேர்மை நாணயம் ஒழுக்கம். அவனே அல்லமீன் அசாதிக்குன்னு பட்டம் கொடுத்தான், நம்பிக்கையாளர் உண்மையாளர், அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் தடையா இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம், இவரை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா இவர் ஒரு டேஞ்சரான தத்துவத்தை உலகத்துக்கு சொல்றாரு. அவங்க பார்வையில என்ன டேஞ்சரு? நம்ம ஒரு பெரிய உயர்ந்த ஜாதிக்கிறீங்க, நம்ம இந்த அடிமைகளை இந்த வேலைக்காரன் இவனெல்லாம் ஒரு லெவல்ல ஒரு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆள் எல்லாம் ஒண்ணுங்கிறார். இந்த ஆள் என்ன பண்றாரு? எல்லாரும் ஒண்ணுங்கிறார், எல்லா மனுஷனும் ஒண்ணுங்கிறார். உயர்ந்த குலத்துக்காரனுக்கு ஒரு மரியாதை கிடையாது, தாழ்ந்த குலத்துக்காரன் அவன் இடத்துல நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. அந்த குல வித்தியாசத்தெல்லாம் ஒத்துக்கிறாம எல்லாத்தையும் சமநிலையில் நிறுத்துறாரு. இது நமக்கு சரிப்பட்டு வராது. இவரோட போய் நம்ம சேர்ந்தோம்னா நமக்கு பக்கத்துல வேலைக்காரன் நிற்பான். அவங்க நினைச்சது, அவங்க எதனால இஸ்லாத்தை ஏத்துக்கிற மறுத்தாங்கன்னா, இந்த முகமதுக்கு பின்னாடி நம்ம போனோம்னா நம்ம இது வரைக்கும் உயர்ந்த குலம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு பக்கத்துல யாரை நிப்பாட்டுவாரு? பிலால கொண்டாந்து நிப்பாட்டி விடுவாரு. நமக்கு பக்கத்துல சுஹைப நிப்பாட்டி விடுவாரு. நமக்கு பக்கத்துல அம்மாரை கொண்டாந்து நிப்பாட்டுவாரு. நமக்கு பக்கத்துல யாசிரை நிப்பாட்டுவாரு. இது நமக்கு சரிப்பட்டு வராது. இதுதான் அவங்க எதிர்த்தது காரணமே. அப்போ ஒரு நாள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதான டாபிக். அவங்க பார்த்தாங்க, இவர் எதிர்த்து வேலையில் விட்டு விட மாட்டேன், பயப்பட மாட்டேங்கிறாரு, ஆசை வார்த்தைக்கு மயங்க மாட்டேங்கிறாரு, சொன்னதான் சொல்லுவேங்கிறாரு. சரி எதுக்கு குழப்பம், ஒன்னு ஆகிக்கிறோம் எல்லாம். இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சலுகை கேட்போம். எந்த விஷயத்துல? இந்த எல்லாரையும் சமம் நினைக்கிறார்ல, அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கேட்போம். போய் பேசுறாங்க. முகமது,
நாங்கள்லாம் அஷ்ராஃப், அதாவது சிறப்பான மக்களாக இருக்கிறோம், இவங்க எல்லாம் வந்துக்கிட்டு உன் பக்கத்தில் வந்து உட்கார்றது, நாங்களும் வந்து உட்கார்றது எல்லாம் வந்து அசிங்கமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கொள்கை நல்ல கொள்கையாக தான் இருக்குது, எங்களுக்கு தனி சபை, அவர்களுக்கு தனி சபை உண்டாக்கிறது, வேற ஒன்றும் வேணாம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் என்ன வேணா செஞ்சு போங்க, எங்களுக்கு ஒரு தனி பள்ளிவாசல், அவனுக்கு ஒரு தனி பள்ளிவாசல், எல்லாம் பண்ணிக்கிறங்க. இதே தொழுகை தொழுவிட்டு சபை தனியாக இருக்கணும். உபதேசம் பண்ணுறீங்களா, உயர்ந்த ஜாதிக்குன்னு ஒரு தனியாக இருக்கணும், அதில் வந்து ஒருக்கா பண்ணிட்டு போங்க. இந்த இவங்கெல்லாம் அந்த புறம்போக்கெல்லாம் தனியாக உட்கார வச்சு அவங்களுக்கு தனியாக பண்ணிட்டு போங்க. ரெண்டும் ஒன்றா கொண்டாந்து உட்கார வைக்க அதுதான் பிடிக்க மாட்டேங்க எங்களுக்கு. நீங்கள் உங்கள் கொள்கையில நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம், சபையை தனியாக்கி போடுங்க. சபையில் ஒன்றா உட்கார வேண்டி வருது, அது செஞ்சா போதும், நாங்கள் இப்பவே ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து எந்த கொள்கையும் விட்டு கொடுக்க வேண்டிய இல்லை வெளிப்படையாக பார்த்தா. ஆனால் பயங்கரமான ஒரு பேரம் பேசுகிறாங்க இவங்க. ஆழமா பார்த்தோம்னா, மேலோட்டமா பார்த்தோம்னு சொன்னா ஒரு கொள்கையை விட்டு தர சொல்லலையே. இதே இஸ்லாத்தை, இதே கொள்கைய, இதே மார்க்கத்தை சொல்ல சொல்றாங்க, தனித்தனி சொல்ல சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பெரிய வழங்கல, நெசமா வழங்கல, நல்லா தானே இருக்கு, நல்ல யோசனை தானே இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர், கண்ணு தெரியாட்டி பரவாயில்ல, அவர் தாழ்ந்த குலத்துக்காரர், அதான் முக்கியமான டாபிக். அவங்க பார்வையில தாழ்ந்த குலத்துக்காரர் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் அவர் வர்றார். ரசூலுல்லாஹ் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. இந்த கண்ணு தெரியாத ஆளுகளுக்கு காது கொஞ்சம் நல்லா கூட கொடுத்துருவான், ஒன்னு இடத்த ஒன்று அதிகமாக கொடுத்துருவான். கண்ணு தெரியாட்டி இந்த இடத்துல தேச கரெக்டாக கண்டுபிடிச்சு போயிடுவாங்க. கண்ணு தெரியாதவங்க கூட முட்டிக்கிடுவான், கண்ணு தெரியாதவன் கரெக்டாக பிள்ளை இருந்து சேர்ந்துருவான். அவனுக்கு அப்படி ஒரு பார்வையை, அந்த சக்தியை எல்லாம் அதிகமாக கொடுத்துருப்பான், ஒன்னு இடத்த ஒன்று கொடுத்துருவான்ல. அப்ப கண்ணு தெரியாத ஆளுக்கு இந்த குரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த இடத்துல அங்க ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அவர் கண்டுபிடிச்சுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்ங்கறார். பக்கத்துல போய்கிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நேரத்தில் என்ன நினைச்சாங்களோ தெரியல, இதான் விவகாரமே. இந்த மாதிரி ஆள் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க டிமாண்டே என்ன, இந்த மாதிரி சபையில இந்த மாதிரி ஆள் வரக்கூடாதுன்னு பேசுறாங்க. டாபிக்கே அதுதான். இந்த நேரத்தில் வந்துகிட்டு இந்த ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்கிறாரு, அப்ப வெண்ண திரள நேரத்தில் தாடையை உடைச்ச மாதிரி இப்படி பண்ணிவிட்டாருன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு மூஞ்செல்லாம் கடுகடுப்பாயி அவருடைய சலாத்து கூட பதில் சொல்ல கோவம் வந்துருச்சு. விவரம் கட்ட போய் இந்த ஆளு அப்படின்ட்டாங்க. நினைச்சு சலாத்துக்கு பதில் சொல்லணும்ல, அதுவும் சொல்லல. இத வந்து அல்லாஹ் வந்து இதை மூடி மறைச்சு இதை ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்கலாம், யாருக்கும் தெரியாம. இன்னைக்கு இந்த குர்ஆன்ல அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ணி அதை பதிவு பண்ணி இன்னைக்கு ஓதிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்க்கு கோபம் வருது, அப்படி கோபம். என் மார்க்கத்துல வந்து நீ வளைஞ்சு கொடுக்க, நீ பேரம் பேசுறதா, நான் தந்த மார்க்கத்துல நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் போறீங்களோ அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்து அபசவத்தவல்லா. இன்னைக்கு அந்த சூரா இருக்குது, அஞ்சாஹுல் அமா வமா யுத்ரீக அல்லஹு யஸக்கா அப்படின்னு வரிசை ஆட்டுக்கிறான் அல்லாஹ். என்ன சொல்றான் இதுல? அபச, இந்த முகமது முகத்தை சுளித்து விட்டார், வத்தவல்லா அலட்சியப்படுத்தி விட்டார், அஞ்சாஹுல் அமா ஒரு குருடர் அவரிடத்தில் வந்ததற்காக வேண்டி நீ செய்து விட்டாய் என்று கூட நேர பேசல. நேர பேசுறது கூட இல்லாத காரியம் செஞ்சுட்டா நம்ம படற்கையா பேசுவோம்ல, பக்கத்துல வச்சுக்கிட்டே என்ன செய்வோம், ஒருத்த மேல கோபம் இருந்தா இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவான், பெரிய ஆளா போயிட்டான்ல, நீ பெரிய ஆளா போயிட்டீங்கன்னு சொல்ல மாட்டோம். கோபம் ரொம்ப இருந்துச்சுன்னு சொன்னா நேரம் சொல்லாம அவரை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள்கிட்ட சொல்றது, என்னப்பா பெருசா போயிட்டாங்க, என்ன செய்ய வளர்ந்துட்டாங்கல்ல, அப்படிதான் இருப்பாங்க. இது வந்து ரொம்ப அதிருப்தி. அல்லாஹ் வந்து அவருக்கு தான் வகி வருது, அல்லாஹ் என்ன பண்றான வேற ஆள்கிட்ட மாதிரி சொல்றான். நீ முகத்தை சுழிச்சான்னு சொல்ல மாட்டேங்கிறான். அந்த அதிருப்தி இன்னும் அதிகமா காட்டுறதுக்காக வேண்டி முகத்தை சுழிச்சிட்டாரு, அலட்சியப்படுத்திட்டாரு, வந்தது குருடர் தானே, அதனால ரொம்ப கேர்லெஸ்ஸா நடந்துகிட்டாரு. இப்படியே போகுது அந்த வசனம். அபசவத்தவல்லா, அபசன்னா முகத்தை சுழித்தார், ஒத்தவல்லா அலட்சியம் காட்டினார், அஞ்சாஹுல் அமா ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி இப்படி நடந்து கொண்டார்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நேரவே பிடிக்கிறான். எப்படி பிடிக்கிறான்? அம்மாமன் இஸ்தகனா ஃபான்தலஹு தஸத்தா, யாரு நீ தேவையில்லைன்னு நினைக்கிறானோ அவங்கிட்ட வழிய போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற, யாரு உன்னைய தேடி வர்றாரோ ஓடி வர்றாரோ, அம்மாமன் ஜாக்க யஸா வஹுவ யக்ஷா, அல்லாஹ்வை பயந்து உன்னைய தேடி வர்றார அவரை நீ அலட்சியப்படுத்துறியா? உன்னை உன் மார்க்கத்தையே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றான், அவங்கிட்ட நீ குழஞ்சுக்கிட்டு நிக்கிற. உன்னை அல்லாஹ்வை அஞ்சு ஓடி வர்றார அவரை விரட்டி அடிக்கிறியா? இந்த சூறாவை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கத்தினுடைய பரிசுத்த தன்மையும் தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும் அந்த மார்க்கத்தில் அதிகாரம்ங்கிறது தெரியும். எவனும் ஆன்மீகத்தை வச்சுக்கிட்டு இந்த சமுதாய மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை இந்த அபசவத்தவல்லாவை தர்ஜுமா படிச்சு பாருங்க, தமிழ் மொழிபெயர்ப்பு நீங்க படிச்சு பாருங்க.
சுப்ஹானல்லாஹ். அபச அது 30வது ஜுஸ்ல வருதுமா அபசவத்த வல்லாங்கிறது. 79வது அத்தியாயம். 79வது அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க, அவ்வளவு கடுமை. இதெல்லாம் சொல்றேன். அப்ப இந்த மார்க்கம் எப்படி தனித்து வந்து நீங்க பார்க்கணும். அதான் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் வெறும் சொல்லக்கூடியவர்கள் மாத்திரம்தான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அது நபியாக இருந்தாலும் சரிதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவான மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கான். இது இந்த மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு பாதுகாத்து வச்சிருக்கான்ல. ஒரு இந்த மார்க்கத்தை சொல்லி சொல்ல முடியாம ஏமாத்த முடியாமல் அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் ஏமாத்துவாங்க. அதுல இருந்து நம்மளை காப்பாத்திருக்கான் பாருங்க. இது இந்த மார்க்கத்துடைய முக்கியமான ஒரு சிறப்பு. இன்னும் கவனிங்க, என்ன சில சம்பவங்கள் விளங்கிறதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பல சந்தர்ப்பங்கள்ல குர்ஆன் எடுத்துக்கிட்டீங்கன்னா குல் குல் என்று நிறைய வரும். குல் சொல்வீராக சொல்வீராக. இந்த சொல்வீராக வரக்கூடியது புரட்டி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே என்ன தெரியுமா, அவன் தன்னுடைய அதிகாரத்தை அங்க நிலைநாட்டக்கூடிய வசனங்கள் தான். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவான், குல் நபியை நீங்க சொல்லுங்கள். எப்படி சொல்லணுமா, மாலா அகூலுலக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குது என்று நான் சொல்லவில்லை என்று அவங்கள்ட்ட போய் சொல்லு. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன உத்தரவு போடுறான், முஹம்மதே நீ போ அந்த மக்கள்கிட்ட போய் நின்றுக்க. நின்று என்ன சொல்லணும், லா அகூலுலக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதுன்னு அவங்க சொன்னப்பா, நான் அப்படி சொல்லவில்லை போய் சொல்லு. குல் நபியே நீ சொல்லு, லா அலமுல் கைப், மறைவான செய்தி எனக்கு தெரியாது என்று சொல்லு போய். அல்லாஹ் கட்டளையிடுறான். ரசூலுல்லாஹ் என்ன கட்டளையிடுறான்னா, மக்கள்கிட்ட போய் அல்லாஹ்க்கு தெரியும் மட்டும் சொல்லல, உனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கு போய். எந்த மக்களுக்கு நான் உன்னை அனுப்பி இருக்கிறேன் அங்க போய்கிட்டு நீ யாருங்கிறத சொல்லிக்க, எனக்கு தெரியுங்கிறத சொல்லு. ரெண்டாவது அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடும். தெரியாதுன்னு மட்டும் சொன்னா பத்தாதான். அல்லாஹ் சொல்றான் டிக்ளேர், அதாவது ஆர்குமெண்ட் பண்ணி தெரியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணு போய். எப்படி ப்ரூவ் பண்ணணுமா, நீ சொல்லு, லவ் குன்து ஆலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரிந்திருந்தால். எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நீ போய் சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா, மறைவான செய்தி எனக்கு தெரிந்திருந்தால் லஸ்தக்ஸர்துல் கைர் மினல் கைர், நல்ல விஷயங்களையே நான் அதிகமாக திரட்டி இருப்பேனே. வமா மஸனிய சூ, ஒரு கேடும் எனக்கு வந்திருக்காதே. ஆனால் நீங்க பாக்குறீங்க எனக்கு கேடு வருது, எத்தனையோ நல்ல விஷயங்கள் நான் இழந்திருக்கிறேன். இதெல்லாம் நான் மறைவானது தெரியாது என்பதற்கு ஆதாரம் இல்லையா? உங்களை மாதிரியே மனிதனாகத்தான் நான் இருக்கிறேன் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம் இல்லையா? ஆதாரத்தோடு சொல்லுங்கிறான். இப்ப உஹது போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு உடைக்கப்படுது. இது முதல்ல தெரிஞ்சுன்னு வைங்க, இந்த பல்லு வந்து இத்தனை மணிக்கு இது உடைக்கும்னு முன்னாடி தெரிஞ்சா அந்த அந்த கரெக்டா அந்த வினாடி நேரத்தை நவண்டுக்கிறோம். இப்ப எனக்கு முதல்ல வந்து 10-20க்கு ஒருத்தன் வந்து கத்தினா குத்துவான்னு முன்னாடியே தெரிஞ்சா டக்குன்னு ஒதுங்கிடுவான்ல. 10-20க்கு வராம எங்க இரும்பு ஹோட்டல் உட்காந்துக்கிறவனா இல்லையா, நான் எங்க வர்றேன். அப்ப மறைவானது தெரிஞ்சுன்னு சொன்னா ஒரு கேடு வரக்கூடாது. தாய்க்குள்ள அடிச்சாங்க தெரியல, அடிப்பாங்க தெரிஞ்சு நான் ஏன் போறேன், இன்னைக்கு போனா அடிதான் கிடைக்கும்னா நான் எதுக்கு போய் அடி வாங்க போகணும். வருவாங்க நினைச்சுதான் போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்துருவான் ஒரு 10 பேராச்சும் வருவான்னு நினைச்சுதான் போனாங்க, அடிதான் கிடைச்சிச்சு. தாய்க்குள்ள அடி வாங்கி இருக்க வேண்டிய இல்ல. சஜிதாவுல இருக்கும்போது ஒட்டக குடலை தூக்கி வச்சான், வைக்குவான்னு தெரிஞ்சா அன்னைக்கு வேற இடத்துல செஞ்சு போயிருக்கலாம்ல, அங்க போய் உட்கார்ந்து எதுக்கு பண்ணனு. இப்படி போய் சொல்லுங்களா அல்லாஹ். இப்படி நான் சொல்லல, இத இப்படி எல்லாம் போய் மக்கள்கிட்ட சொல்லணும். எப்படி சொல்லணுமா, எனக்கு மறைவு தெரிஞ்சிருந்தா இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு வந்திருக்குமா, மறைவான தெரியாதனால என்ன அடிச்சுட்டாங்க, மறைவானது தெரியாதனால என்ன உதைக்கிறாங்க, மறைவானது தெரியாதனால நான் கஷ்டப்படுறேன், மறைவானது தெரியாதனால நான் எத்தனை நன்மைகளை இழந்துட்டேன். வெறும் நன்மையா அடைச்சிட்டு போயிருப்பானே, மறைவானது தெரியும்னு சொன்னா கிடைக்கிறதோ நன்மையா இருக்கும். ஒரு கேடு எனக்கு வராது. என் வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்க, உங்களை மாதிரி அடி வாங்குறேன், உத வாங்குறேன், துன்பப்படுத்துறேன், வீடு வாசல் இழக்கிறேன், நாடு கடத்தப்படுறேன், எல்லாம் உங்களை மாதிரி நடக்குது. குகையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எதுக்கு ஒளியனு? ஆமா, எந்த நேரத்தில் வருவான் அந்த நேரத்தில் தாண்டி அப்புறமேல போக வேண்டியான. இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிற மாட்டீங்களா? அப்படி சொல்வீராங்கிறான் அல்லாஹ். இப்படி ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றான், தெரியாதுன்னு மட்டும் சொன்னா பத்தாதான், நீ வந்து உன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆதாரமா காட்டி நிரூபிச்சிரு. அவங்கள்ட்ட போய் நீ மனுஷங்களை தெளிவா சொல்லிவிடு. உனக்கு கடவுள் அம்சம் இருக்குன்னு நினைக்கிறதுக்கு வாசல கூட திறந்துடாத. அப்படி ஒரு உத்தரவு எங்கேயாவது பார்க்க முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்துல மட்டும்தானே அப்படி ஒரு உத்தரவு போடப்படுது. கடவுள் வேற மனுஷன் வேற அப்படி சந்தேகத்துக்கு இடம் இல்லாம பிரிச்சு காட்டி, கடவுள் கடவுள் தான், மனுஷன் மனுஷன் தான், அப்படி பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இந்த மார்க்கத்துல மட்டும் தான் பார்க்க முடியுது.
அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து காபிர்கள்லாம் வர்றாங்க. வந்து என்ன அவர் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறார்ல, ஏப்பா நீ அல்லாஹ்வுடைய தூதர்ங்கற. இது மதீனாவுல நடக்குது, மக்காவுல அப்படி. இது மதீனாவுக்கு வந்த பிறகு, ஏன்னா அந்த சொன்ன வசனம் மதீனாவுல இறக்க போற வசனம். வந்து நீ அல்லாஹ்வுடைய தூதர்ங்கற. சரி நாங்க நம்புறோம். அல்லாஹ்வுடைய நம்புறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணுமா இல்லையா? ஏதாவது அற்புதம் செஞ்சு காட்டு கேட்கறாங்க. வந்து என்ன அற்புதம்? அவங்களே அற்புத லிஸ்ட் போட்டு கொண்டு வந்துருக்காங்க. எதையாச்சும் செய்யணும் கேட்காம அவங்களே லிஸ்ட் கரெக்டா குறிச்சுக்கிட்டு வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நாங்க ஒரு லிஸ்ட் தர்றோம். இப்ப அந்த லிஸ்ட்ல உள்ளதுல ஏதாச்சும் ஒண்ணு செய்யலாம், செய்ய வேணாம். நாங்க அந்த லிஸ்ட் தர்றோம், அதுல ஏதாச்சும் ஒண்ணு செய்யி. பனி இஸ்ராயில் சூரத்துல் இஸ்ரா அதனுடைய கடைசி 20 வசனம் நான் சொல்லக்கூடியது அப்படி வருது. என்ன கேட்கறாங்க தெரியுமா? முகமதே, இது பாலைவனம், இங்க வந்து தண்ணி எல்லாம் கஷ்டப்படணும். நீ இந்த பாலைவனத்துல வந்து ஒரு ஆறு ஓட வச்சிரு. நாங்க கேட்கிற அற்புதம் என்ன? வேற ஒரு பயனற்ற அற்புதம் கூட கேட்கல. நாங்க கேட்கிற அற்புதம் வந்து மனித வாழ்க்கையை செழிப்பேருக்கு ஆக்கக்கூடிய நல்ல அற்புதம் தான் கேட்கிறோம். அப்படி செஞ்சு காட்டிரு. அல்லது வந்து நீ இப்ப சோத்துக்கு லாட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிற, அவ்வளவு கஷ்டப்படுற, நீ வந்து இப்ப இப்ப இருக்கிற நிலை திடீர்னு நாளைக்கு வந்து உனக்கு பேரிச்சை மரம் திராட்சை தோட்டங்கள்லாம் அப்படி உனக்கு சொந்தமாயிரும். நாளைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிற உனக்கு பேரிச்சை திராட்சை தோட்டங்கள்லாம் உனக்கு சொந்தமாயிரணும். அப்படி ஆக்கி காட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்துக்கிறோம். அப்ப ஒத்துக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர்னு. அல்லது வந்து வீடு கட்டி இருக்கிற 10க்கு 10 கூட இல்ல, இதுக்குள்ள படுத்து கிடக்கிற குடிசைக்குள்ள, இது சரியா அல்லாஹ்வுடைய தூதருக்கு பத்தாது. இது தங்கத்துல ஒரு வீடு கட்டிக்க, எங்களுக்கு கூட தரவான நீனே வச்சுக்க. ஆனா தங்கத்தால் அந்த கூனலக பைத்தும் மின் சுகுருவின், தங்கத்தினால ஒரு கூட கட்டி இங்க பார் உனக்குலாம் இருக்குதா, எனக்கு இருக்கு பத்தியா, அதனால நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி ஒத்துக்கிறோம். சும்மா அல்லாஹ்வுடைய எப்படி ஏத்துக்கிறது? வந்து சும்மா அல்லாஹ்வுடைய தூதர்னா எப்படி ஏத்துக்கிறோம்? தங்கத்தினால வீடு கட்டி காட்டு. அல்லது என்ன செய்யணும்? இதெல்லாம் இல்லையா, அல்லாஹ்ட்ட இருந்து வேதம் வாங்கிட்டு வர்றேங்கிற, அப்படித்தானே சொல்றேன். நாங்க பார்க்கல இல்ல, இப்ப நாங்கெல்லாம் நிக்கிறோம், இப்படி மேல போ, நாங்க பார்த்துட்டு இருக்கும் போதே மேல போ அப்படி சொல்றாங்க. தர்கா பிசமா, வானத்துல இப்படி மேல போ, வெறுங்கையை வீசிக்கிட்டு போகணும். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி கீழே வா, இப்படி மேல போயிட்டு கீழே வா, கீழே வரும்போது புஸ்தகத்தோட வா. வெறுங்கையை வீசிக்கிட்டு மேல போ, மேல இருந்து கீழே வரும்போது புஸ்தகத்தோட வா. இந்த அல்லாஹ் கந்தான்னு சொல்லி ஒத்துக்குறோம். அப்படி சொல்றாங்க. அவ தர்கா பிசமாயி, மேலே ஏறிப்போ. நீ மேலே ஏறி போனதை எப்ப நம்புவோம்னு கேட்டா, ஃபலன் நூமினலி ருக்குயிக ஹத்தா துனஸில அலைனா கிதாபன் நக்ரவுஹு, நாங்கள் படிக்கும் விதமாக புத்தகத்தோட நீ இறங்கணும். மேல போற நீ புத்தகத்தோட இறங்கி வா. இப்படி எல்லாம் செஞ்சேன்னா இதுல ஏதாவது ஒண்ணு, இது எல்லாம் இல்ல, இதுல ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சேன்னா இப்பவே ஒண்ணு ஏத்துக்கிறோமே, இது என்ன கேட்டாங்க இல்ல. அப்ப அவங்க என்ன நினைச்சு கேட்கிறாங்க? அறியாமையில கேட்கிறாங்க. ஏன்னா முகமது வந்து தன்னை அல்லான்னு அவர் சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுக்குரிய சக்தி எனக்கு இருக்குன்னு அவர் சொன்னதும் இல்லை. அல்லாஹ் எதையெல்லாம் செய்வானோ அதையெல்லாம் நான் செய்வேன் ஒரு இறைத்தன்மைக்கு சொந்தம் கொண்டாடினாரா? இல்ல. அவங்க விளங்காத்தனமா வந்து கேட்கறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்ல சொன்னா தெரியுமா? முதல்ல அவங்க அடிப்படையில தப்பு பண்றாங்க. என்னமோ நீ அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு வாதம் பண்ற மாதிரி ஒன்று வந்து கேட்கறாங்க. நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு தான் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்னு ஒரு கட்டத்தில் சொன்னதே இல்லை. தெய்வீக அம்சம் உனக்கு இருக்குன்னு நீ வாதிடவே இல்லை. அதனால அவங்கள்ட்ட போய் சொல்லு, குல் நபியை நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அற்புதத்தை கேட்டான்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க, சுப்ஹான ரப்பி, என் இறைவன் மகா தூய்மையானவன், ஹல் குன்து இல்லா பஷரர் ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தானப்பா இருக்கிறேன், கடவுளா இல்லையப்பா. நீங்க கடவுள்கிட்ட கேட்கறது என்ன கேட்கறீங்க? நீ சொல்றதெல்லாம் கடவுள் செய்யற வேலை. தங்கத்துல வீடு கட்டுறது, பாலைவனத்துல தண்ணியை கொண்டு வர்றது, வாகாயத்துல ஏறி போறது, இறங்கி வர்றதெல்லாம் நான் செய்யற வேலை இல்ல. அவன் நினைச்சா செஞ்சு காட்டுவான். அவன் நிகழ்த்தி காட்டக்கூடிய வேலை. அவன் நிகழ்த்தி காட்டக்கூடிய வேலை வந்து என்கிட்ட வந்து கேட்கிற, நான் என்னைக்கு கடவுள்னு ஒன்று சொன்னேன்? அல்லாஹ் சொல்ல சொல்றான். நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இப்படி கேட்கறாங்களே, இந்த தோசை செஞ்சு அப்படி கூட சொல்லிடக்கூடாதான். சொன்னா இவர் செஞ்சாரு நினைச்சுக்கிடுவானா? அவங்க கேட்டு வராட்டாலும் பரவாயில்ல, நிலைமை தெளிவ வளைக்கி போடு. நீ மனுஷன் வளைக்கி போடு. முதல்ல செய்யறது செய்யா ரெண்டாவது விஷயம். நான் நினைச்சா செஞ்சு காட்டுவேன், அது வேற விஷயம். நீ என்ன செய்யணும்? உன்னை கடவுள் நினைச்சு இப்படி கேட்கறாங்க. அதை மறுத்துரு முதல்ல. சுப்ஹான ரப்பி, என் இறைவன் தான் தூய்மையானவன், பலவீனம் இல்லாதவன், நான் பலவீனமானவன்பா. என் இறைவன் தான் பரிசுத்தமானவன், எல்லா பலவீனங்களை விட்டு தூரமானவன். ஹல் குன்து இல்லா பஷரர் ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தானப்பா இருக்கிறேன். மனுஷன் தூதரா இருக்கிறேன், மனுஷத்தன்மை தான் தூதரா இருக்கு. இதுக்கு மேல எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? என்கிட்ட வந்து கேட்கறீங்க, கேட்கலாமா? நான் எப்போ கடவுள்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்கிறாங்க.
அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் இதெல்லாம் மக்களை வந்து கெடுக்கக்கூடிய நேரங்கள். இந்த நேரத்துல எல்லாம் செய்வோம் போவோம் ஏதாவது துவா செஞ்சு அப்படி செஞ்சிருக்க வேண்டிய நேரம். அப்படி அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. தன்னை வந்து நிலைநாட்டுறது ரொம்ப எல்லாம் உறுதியா நிக்கிறான். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுசும் 23 வருஷ காலத்துல திருப்பி புரட்டி பார்த்தோம்னா இப்படித்தான். குர்ஆனை நீங்க புரட்டி பாருங்க, இது மாதிரியான சம்பவம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பாருங்க, வஃபாத்தா அந்த உஹது போர் சம்பவத்தை ஒரு வசனம் இறங்குது. இது ரொம்ப கடுமையான வசனம். உஹது போர் நேரத்துல அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னா மூர்ச்சையை போர்க்களத்தில் விழுந்தா அப்படித்தான் நினைக்குவாங்க. போர்க்களம் நடந்துகிட்டு இருக்குது, ரத்தம் ஓடி போய் ஆள் விழுந்தாச்சு, எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சஹாபாக்கள்லாம், போருக்கு வந்த சஹாபாக்கள்லாம் எதுக்கு ஓடுறாங்க? ரசூலுல்லாவே போன பிறகு அப்புறம் என்னது நம்ம என்னது சண்டை போட்டு ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? அவங்க நினைப்பு என்ன? ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இருந்தா அது காரணம் ஏதாவது பண்ணலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தலைவரை போயிட்டார், அப்புறம் நம்ம யாருக்கு போய் சண்டை போட்டு யாருக்கா வெற்றி பெற்று யார் ஆட்சியில் உட்கார வச்சு என்ன பண்ண போறோம்? போங்க என்ன அப்படி விரக்தில ஆளால் ஓட்ட முடியுது. அப்புறம் மூர்ச்சை தெளிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்திரிச்சு அப்புறம் மக்களை எல்லாம் திரட்டி இருக்கும்போது ஒரு வசனம் வருது. என்ன வசனம் வருது? அதான் முக்கியமான வசனம். அஃபையும் மாத்த அவ் குத்தில மா முஹம்மது இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுலு அஃபையும் மாத்த அவ் குத்தில இன் கலபத்தும் அலா அகாபிக்கும். அல்லாஹ் கேட்கிறான், முகம்மது வந்து தூதர் தானப்பா, கடவுள் நினைச்சிட்டு இருக்கீங்களா இவ்வளவு நாளா? அவர் மூத்தா போயிட்டு நம்ம என்ன செய்யறது? அவருக்கு தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க, எனக்காக நீங்க இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், இந்த மார்க்கத்தில் நீங்க இருப்பது எனக்காக இல்லையா? என்னுடைய சொர்க்கத்தை அடைகிறதுக்காக வேண்டி நீங்க போருக்கு வரலையா? இந்த ஹக்க வந்து உலகமெல்லாம் நிலைநாட்டுற கடமையை உணர்ந்து நீங்க வரலையா? இவர் இருந்தா நாங்க இருப்போம், இவர் போனா போயிருவோமா? அப்ப இவரை கடவுள் தான் உலகம் நினைச்சு அல்லாஹ் கேட்கலாம், இவ்வளவு நாளா கடவுள் நினைச்சிட்டு இருந்தீங்களா? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதரை தவிர வேறு இல்லை, தூதர் தான், கடவுள் இல்ல. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னாடி எவ்வளவு தூதர்கள் போயிட்டாங்க. போனதுனால அல்லாஹ் போயிட்டானா? போனதுனால அந்த மார்க்கம் போயிடுச்சா? எத்தனை பேர் போயிட்டாங்க. அப்பையும் மாத்த இவர் இறந்து விட்டால், அவ குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்தும் அலா அகாபிக்கும், வந்த வழியை திரும்பிடுவீங்களா? அப்ப இவர் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க இருப்பீங்க, இவர் போயிட்டார்னா அதோட மார்க்கத்தை விட்டு போயிருவீங்க அப்படின்னு கோவப்படுறான் அல்லாஹ். இந்த நேரத்தில் விரண்டு ஓடுனதுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை எப்படி பண்றான்? அவர் வாயினால சொல்ல வைக்கிறான். மூர்ச்சை தெளிந்த பிறகு அந்த முகமது நபி வாயினாலே இதை சொல்ல வைக்கிறான். எப்படி? இவருக்காக வேண்டிதான் நீங்க இங்க இருந்தீங்களா, எனக்காக இல்லையா? அப்ப இந்த மார்க்கத்தில் நீ இருப்பது கூட எனக்காகத்தான் இருக்கணும். என்னுடைய சொர்க்கத்துக்காக ஆசைப்பட்டு தான் நீ இருக்கணும், என்னுடைய நரகத்துக்கு பயந்து தான் இருக்கணும், என்னுடைய விசாரணைக்கு அஞ்சு தான் ஒழுங்கான வாழ்க்கையை வாழணும். போர்க்களத்துக்கு வர்றது என்னுடைய பரிசை பெறுவதற்கு இருக்கணும், ஏன்னா இவருக்காக வேண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக கூட அதை செய்யக்கூடாதுன்னு கண்டிக்கிறான். இப்படி இந்த மார்க்கத்தில் யாருக்கும் பங்கு இல்லை, மனுஷன் கடவுள் கடவுள், இதுல எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லி தெள்ள தெளிவாக பிரிச்சு காட்டிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். அப்ப ஆன்மீகத்தின் பெயரால யாருமே ஏமாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அப்ப இதுல இருந்து சாராம்சம் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். சுருக்கமான அம்சம் என்னன்னு கேட்டா, மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள், ஏன்னா நம்ம சமுதாயத்தை நிறைய விளங்க வேண்டியிருக்கு. நம்மளை எப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்கிறான். உசுரோட உள்ள ஆளை வச்சு ஏமாத்துறான், இறந்து போன ஆளை காட்டி ஏமாத்துறான். ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னா உசுரோட இருக்கும்போது கூட சக்தி இல்லையா, இறந்துட்டு எக்ஸ்ட்ரா பவர் வந்துருன்னு நினைக்கிறான், அப்படி நினைக்கிறான். அதுக்கு எல்லாம் குர்ஆன்ல ஒரு பதில் வச்சுதான் இருக்கிறான். உசைர்னு ஒருத்தர், அவர் யாரு? அவர் ஒரு நபி. அவர் போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு கிராமத்தை கடந்து போறாரு, கிராமமே பாலடைஞ்சு போய் கிடக்குது. ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய வேதனையில் அழிக்கப்பட்டிருக்கும் போல அந்த கிராமம். அந்த கிராமத்தை பார்த்து அப்படி நினைக்கிறாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்ச மாதிரி, அன்னா யுஹில்லாஹு ஹாதிஹி பாத மௌத்திஹா, இந்த ஊர் இப்படி அழிஞ்சு போச்சே, இது எப்படி எல்லாம் மறுபடியும் ஒரு நல்ல ஊர் ஆக்குவான் அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது. போயிட்டு இருக்கும்போது அவர் கழுதையில ஏறி போயிட்டு இருக்கிறாரு. கழுதை நம்ம நாடு கழுதை இல்லை, அது ஏறி போறதுக்கு தகுதியான கழுதை. அதுல ஏறி போயிட்டு இருக்காரு. அப்படி நினைப்பு வருது, அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இவர் இப்படி நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் மூத்தாக்கி விட்டான். அமாத்தஹுல்லாஹு மிஅத் ஆமீன், எவ்வளவு நாளைக்கு மௌத்தாக்குறான் நல்லா கவனிக்கணும். எதுக்கு இதை மௌத்தாக்குறான்? கதை சொல்றதுக்காக வேண்டியா? இல்ல, மௌத்துக்கு பிறகு எதையாவது சொல்லி ஏமாத்துவான்ல ஒருத்தன், அதெல்லாம் வரும்ங்கிறத உணர்ந்து கொண்ட அல்லாஹ் ஒருத்தர் இந்த உலகத்தில் வச்சே உசோட மௌத்தாக்கி போடுறான். அவருக்கு தான் 2 மௌத்தா அல்லாஹ் கொடுத்தான் விதி விலக்கா. அவரை மௌத்தாக்கி போடுறான். எவ்வளவு நாளைக்கு? 100 வருஷம். எப்படி உசுராக்குவான்னு நினைச்சார்ல, அவர் வாயை சொல்லி வாயை மூடல, ஆளை காலி பண்ணிவிட்டான்ல. 100 வருஷத்துக்கு பிறகு எழுப்புறான்ல.
என்னப்பா கமலா பிஸ்த எவ்வளவு நாள் படுத்திருப்ப அப்படின்னு கேட்கிறான். பாடி அங்கதான் கிடக்கு, பூமியில் அடக்கம்லாம் செய்யப்படல. அடக்கின பிறகு என்னமோ தெரியுங்கிறான். அடக்கம் செய்யப்படாத பாடி, ஒரு நபியுடைய பாடி, அடக்கம் செய்யப்படாத பாடி, பூமிக்கு மேல கிடைக்கிற பாடி, நாரி போகாத பாடி, அந்த உடம்பு மேல கிடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், உள்ளுக்குள்ள புதைச்சு புட்டு அதுக்கு மேல என்னமோ சக்தி வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட கேட்கிறான் அல்லாஹ், கமல பிஸ்த எவ்வளவு நாள் நீ படுத்திருந்திருப்ப அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, என்ன ஒரு லபிஸ்து யோமன் பால யோமின், ஏதோ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 6 நாள் இருக்கலாம் அவ்வளவுதான் அப்படிங்கிறார். 100 வருஷம் இருந்தா அவருக்கு தெரியல. 100 வருஷம் அவர் அப்படி போட்டு வச்சிருக்கான் அல்லாஹ். 100 வருஷத்துக்கு பிறகு எழுப்பி அவர்கிட்ட கேட்கிறான், என்னப்பா எவ்வளவு நாள் படுத்து கிடந்திருப்ப, என்ன ஒரு நாள் இருக்கலாம், லேட் அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான், ரொம்பலாம் இருக்காது. இதாப்பா மௌத்தான பிறகு உள்ள நிலைமை வழங்குதா? மௌத்தான பிறகு அடுத்த ஆளுக்கு உள்ளது தெரியுது. 2வது விஷயம், அவர் பொசிஷன் அவருக்கு தெரியாது. இதான் நிலைமை. மௌத்தான பிறகு மத்தவனுடைய விஷயத்தை விடுங்க, அவர் எவ்வளவு நாள் படுத்திருக்காரு என்பது அவருக்கு தெரியும், நபிக்கு தெரியல. ஒரு நபி, அதனால அவர் அல்லாஹ்வுடைய குமாரன்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய மகன் சொன்ன மாதிரி, யூதர்கள் இவர் அல்லாஹ்வுடைய மகன். நாங்க எதுக்கு 100 வருஷம் திரும்பி வர்றாருல, அவர் அல்லாஹ்வுடைய மகனா தான் இருக்கணும், மத்தவங்க எல்லாம் செத்து போயிடலாம், இவர் மட்டும் உசுரா திரும்பி வந்திருக்காருல, செத்து பொழைச்சிருக்கிறார்ல, அதனால செத்து பொழைச்சதுனால இவருக்கு பேர் என்னது, அல்லாஹ்வுடைய மகன் தானோ அவனு. யூதர்கள் காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யஹூதிகள் சொல்கிறார்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று. காலத்தில் நசாரா அல் மஸீஹ் இப்னுல்லாஹ், கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் ஈசா அல்லாஹ்வுடைய மகன். அல்லாஹ் சொல்றானே இவர் தான் அவர். அப்ப இதுல என்ன விளங்குது, அவரை 100 வருஷம் போட்டு ஒண்ணும் அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் 100 வருஷங்கிற நம்ப வைக்கணும்ல, அப்பவும் அவரு நம்ப வைக்கிறான்ல. நீ கொண்டு வந்த உணவு பார், நீ கொண்டு வந்த கழுதையை பார். 2 வேலை அல்லாஹ் செய்யறான் இடத்துல. ஒண்ணு, கழுதை வந்து மக்கி மண்ணா போய் கிடக்குது, கழுதை வந்து மக்கி மண்ணா போய் கிடக்குது. இன்னொன்னு, இவர் கொண்டு வந்த உணவு அப்படியே இருக்குது ஃப்ரெஷ்ஷா. இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாக்கிறோம்லங்க, அந்த கிளைமேட் எல்லாம் உண்டாக்கி வச்சிருப்பான். அவன் நினைச்சு எப்படி காப்பாற்றுவான். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இந்த கழுதையை வந்து மக்கி போய் வச்சுட்டான். இங்க பார், உன்னுடைய உணவை பார், லம்யத்த சன்னா, உன்னுடைய உணவையும் உன்னுடைய கொண்டு வந்த தண்ணியையும் பார், கெட்டு போகவில்லை. ஒன்னொரு இலல் ஹிமாரி ஹிமாரிக்க, அந்த கழுதையை பார் எப்படி இருக்குன்னு பார். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, 2 வேலையை செய்யறான். நான் நினைச்சேன்னு சொன்னா, ஒரு இடத்துலயே கழுதையை ஒண்ணுமில்லாம ஆக்கி போடுவேன், இந்த உணவை கெட்டு போகாம ஆக்கி வச்சிருப்பேன், உன் பாடி அப்படி போட்டு வச்சிருப்பேன், எல்லாம் நம்ம வேலை. எப்படி உயிராக்கும் நினைக்கிறியா, இங்க பார், இந்த கழுதையை பார் அப்படி நாங்க உசுராக்கி காட்டுறான். இப்ப அவரை உசுராக்குன்னு அவருக்கு தெரியாதுல, கழுதையை உசுராக்கி காட்டி இந்த எலும்புகளை எல்லாம் ஒண்ணு திரட்டி, இதோ பார் இப்படித்தான் உசுராக்குவோம், இந்த ஊரை எப்படி உசுராக்குவோம்னு கேட்டீல, இப்படித்தான் உசுராக்கும் நல்லா சொல்றான். இதுல என்ன பாயிண்ட், ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா, ஒரு நபி மாதிரி ஒரு ஆளு, நபி உஸைர் நபி, பூமியுடைய மேற்பரப்புல கிடக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட என்ன நடக்கிறது தெரியல, கழுதை என்ன ஆச்சு தெரியல, உணவு எந்த கண்டிஷன் இருக்கு தெரியல, அல்லாஹ் சொல்லி தான் அவருக்கு தெரியுது, அவர் எவ்வளவு நாள் படுத்திருந்தா தெரியல. இதுதான் நிலைமை. அதனால வந்து ஆன்மீகத்தை சொல்லி, மனுஷனை சொல்லி, உசுரோட உள்ளவனை சொல்லி, இறந்து போன ஆளை சொல்லி ஏமாத்துற சித்தாந்தங்கள் அப்படியே முடிவுக்கு கொண்டு வந்து, இந்த மக்கள் எப்போதும் விழிப்போடு ஏமாற்றப்படாம இருக்கணும், ஆன்மீகத்தின் பேரால சுரண்டப்படாம இருக்கணுங்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு மார்க்கத்தை. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள்,
வணக்கங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.